பருவங்கள் என்ற தலைப்பில் பார்த்தீங்கன்னா கருத்தரிப்பு தொடக்கம் கட்டளமை பருவம் வரையிலான பருவங்கள் தனியார் விருத்தி பருவங்கள் அல்லது பிள்ளை விருத்தி பருவங்கள் என அழைக்கப்படும். அந்த பிள்ளை விருத்தி பருவங்களை தனியார் விருத்தி பருவங்கள்ட்டு போட்டு கொடுங்க. பிள்ளை விருத்தி பருவங்கள் அங்கே டேஷ் பண்ணி பழக்கத்தை போடுவோம். தனியார் விருத்தி பருவங்கள், பிள்ளை விருத்தி பருவங்கள் ஸ்ட்ரோக் போட்டு தனியார் விருத்தி பருவங்கள், தனியார் விருத்தி பருவங்கள். தனியார் விருத்தி பருவங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா 4 பருவங்கள் அங்க போடப்படும். 4 பருவங்கள். முதலாவது பாத்தீங்கன்னா பிரசவத்துக்கு முந்திய பருவம், பிரசவத்துக்கு முந்திய பருவம். இரண்டாவது பாருங்க குழந்தை பருவம், பிரசவம் நடந்ததுக்கு பிறகு குழந்தை பருவம். அதுக்கு பிறகு பிள்ளை பருவம், அதுக்கு பிறகு கட்டளமை பருவம். இப்படி 4 பருவங்களை பிள்ளை இது செய்யும் போது கடக்கும். அப்ப இதுல கருத்தரித்தல் தொடக்கம் பிறப்பு வரையில், அதான் பிறப்புக்கு முந்திய பருவம். குழந்தை பருவம் பிறப்பு தொடக்கம் 2 வயது, பிறப்பு தொடக்கம் 2 வயது. பிள்ளை பருவம் 2 வயது தொடக்கம் 11, 11 தொடக்கம் 18 19 வயது வரை கட்டளை. இப்படி இந்த 4 பருவங்களை பிள்ளைகளுடைய விருத்தி பருவம் சொல்லுவோம். எல்லாம் தனியா விருத்தி பருவம். எல்லாத்தையும் கலந்தா நீங்க வந்துருக்கீங்க. அப்ப இந்த பிரசவத்துக்கு முக்கிய பருவம் 280 நாட்கள் அல்லது 40 வாரங்கள் எடுக்கும். இந்த பிரசவத்துக்கு முக்கிய பருவத்தை 280 நாட்கள் கருத்தரிப்பு, அதாவது 40 வாரங்கள் சொல்லப்படும். இந்த 40 வாரங்கள்ல குழந்தை ஒன்று உருவாகும். சரி, அந்த 280 நாட்கள் 40 வாரங்கள்ல இந்த பூர்த்தி அடையும். அந்த 3 பருவங்கள் பிரிக்கப்படுகின்றன. 3 உபபருவங்கள். தாயுடைய கருவறையில கரைக்கட்டு நடைபெற்றதுக்கு பிறகு அந்த குழந்தையினுடைய 3 பருவங்களையும் சந்திக்கும். ஒன்று நுகப்பருவம், அடுத்தது முளையர் பருவம், அடுத்தது முதிர் மூல ஒரு பருவம். இந்த 3 பருவங்களை சந்திக்கிறோம். அப்ப பிறப்புக்கு முந்தைய பருவத்தில் நுகப்பருவம் தாயினுடைய கருக்கட்டல் தொடக்கம் கருக்கட்டிய சூழ் கருப்ப சுவரின் பதியும் வரை இருக்கிற காலம் என்ன சொல்லுவாங்க, நுகப்பருவம் சொல்லுவாங்க. அப்ப குழந்தையினுடைய தாயினுடைய கரு இந்த சூலகத்தில் இருந்து கரு உருவாகி இங்கே பலவத்திலும் கரு கட்டப்பட்டு கருப்பையில போய் என்ன செய்யும் போது உற்பத்திக்கும் பறிக்கப்பட்டு அந்த காலம் நுகப்பருவம் சொல்லணும். நுகம் சொல்லப்படும் அமைப்பு. அப்ப குழந்தை என்ன செய்ய மாட்டால் உருவாக்கப்படும். முளைய பருவம் சொன்னேன். நுக கருப்பச்சுவரோட இணைந்து ஏறத்தாழ 8 வாரமா. அப்ப இதற்கு அந்த கருப்பச்சுவரோட குழந்தை உருவாகி என்ன செய்ய மாட்டால் இந்த நிறைய பருவங்கள் இந்த கரு கலப்பிரிவுகளுக்கு இப்படி உள்ளாகும். பல விதமான கலப்பிரிவுகளுக்கு உள்ளாகி ஒரு முளைய மட்டும் உருவாகும். அவர்களோட முளைய பருவம் சொல்லுவோம். முகம் கருப்பச்சுவரோட இணைந்து ஏறத்தாழ 8 வார கால பருவமாகும். அப்ப ஏற்கனவே நீங்க பாத்தீங்கன்னா நுகப்பருவம் சொல்லும் போது தாயினுடைய கருவும் தந்தையினுடைய கருவும் இணைந்து 2 இணைந்து செய்யும் போது ஒரு நுகத்தை உருவாகும். இந்த நுகம் என்ன செய்யும் சொன்னால் அப்படியே கருப்பையில பதிக்கப்படும். கருப்பையில பதிக்கப்பட்டு பல கலப்பைகள் உண்டாகி முளையமாக மாற்றப்படையும். இப்படி முளையமாக மாற்றப்படைய அந்த கருப்பைச்சுவரோட கருப்பைச்சுவரோட இணைந்து என்ன செய்ய மாட்டால் தாய்க்கும் செய்யும் முறையிலே ஒரு அமைப்பு உருவாக்கப்படும். சூழ்பித்தகம் என்ற ஒரு அமைப்பு கொம்புள் நான் கொடியிருந்தார். சூழ்பித்தகத்தோட ஆத்தான் என்னடாக்கப்பட்டா தாயில இருந்து பிள்ளைக்கு போசனை பதார்த்தம் ஆக்சிஜன் ஹோமோன்கள் எல்லாம் பிள்ளைக்கு வச்சு அப்ப பிள்ளை சுவாசிக்க வேணும், பிள்ளைக்கு போசா கிடைக்கணும், பிள்ளைக்குரிய வளர்ச்சி இடம் பெறணும், பிள்ளைக்கு விருத்தி இடம் பெறணும். அதுக்குரிய ஹோமோன்கள் நீங்க படிச்சிருப்பீங்களா? கபச்சுரப்பியால் சுரக்கப்படுற ஹோமோன்கள், தைரோய்டியால் சுரக்கப்படுற ஹோமோன்கள் சுரக்கப்படும். அப்படி எல்லா ஹோமோன்களும் பிள்ளைக்கு போய் அந்த செயற்பாடு உள்ள ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அவ்வளவு செயற்பாடுகள் நடைபெற்று புளிய பருவம் உருவாக்கப்படும். அடுத்தா பாத்தீங்கன்னா முதிர் மூல ஒரு பருவம். முதிர் மூல ஒரு பருவம் கருத்தரிப்பு தொடக்கம்
கருத்தரித்து கருத்தரித்து 3 மாதம் தொடக்கம், கருத்தரித்து 3 மாதம் தொடக்கம் பிறப்பு வரையிலான காலப்பகுதியாகும். கருத்தரித்து 3 மாதம் தொடக்கம் பிறப்பு வரையான காலப்பகுதியாகும். பிள்ளையின் பால் எது என இனங்காணலாம். அதாவது 3வது மாதத்துல பால் ஆனா பெண்ணாட்டு பிள்ளை இனங்காணக்கூடிய ஸ்கேன் பண்ணி பார்த்தா தெரியும். உடலின் பிரதான உறுப்புகள் புலன் உறுப்பு தொகுதிகள் மற்றும் உடல் உறுப்புகளின் முதன்மையான கட்டமைப்பு பூர்த்தி அடையும். அப்ப இங்க என்ன நடக்கும்னு சொன்னால் இந்த முதன்முறை பருவத்தில் பிள்ளையினுடைய உடலமைப்பு முக்கியமாயிடும், குழந்தையினுடைய தன்மைக்கு அது வரும். இந்த 3வது மாதத்துக்கு பிறகு தாய்க்கு பிள்ளையின் அசைவுகளை உணரக்கூடியதா இருக்கு. 4வது மாதத்துல இதய துடிப்பா இருக்கலாம். இதயத்துக்குரிய செயற்பாடு அத்தனை இதயம் உருவாக்கப்படும் 4வது மாதத்துல. 5ஆம் 6ஆம் மாதங்களில் எண்புகள் உறுதி பெறும். 5ஆம் 6ஆம் மாதத்துல எண்புகள். அப்ப இந்த எண்புகளை உறுதி பெறதான் நீங்கள் கிளினிக் போறீங்க என்றால் அந்த இடத்துல அட்வைஸ் பண்ணுவேன் கால்சியம் சேர்ந்த உணவுகளை உட்கொள்ளும். அதாவது ஸ்பெஷலான தாய்மாருக்குரிய போஷாக்கு உணமா இருக்கு. அதை உட்கொள்ள சொல்றதுக்காக பிள்ளைகளுடைய எலும்பு உறுதி பெறணும், கற்கள் உறுதி பல் வளர்ச்சிக்குரிய அந்த செயற்பாடுகள் பெறணும். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா உடல் உறுப்புல என்னென்ன ஒரு உருவ அமைப்பை கொடுப்பது, எலும்பு எப்படி எலும்பு போடணுமோ அதுக்குரிய செயற்பாடுகள் எல்லாமே இருக்கும். கொஞ்சம் பெரிய எதிர்பார்த்தான் இருக்கும், ஆனால் எல்லாம் தேவையான அளவு சேரக்கூடிய அளவுக்கு இருக்கும். உடலின் மென்மையான ரோமங்கள் வளரும். குழந்தை பிறந்தா நீங்க பாருங்க சொற்றான ஒரு மென்மையான ஒரு முடி உண்டாது இருக்கும். 6ஆம் மாதம் கண் நிகழ்ந்திருக்கு. இந்த கண் தீ மூடப்பட்டிருக்கும். இதுல ஒரு கோடு ஒன்று போடும். 2ஆம் கண் திறக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கண் திறக்கக்கூடிய அளவு இருக்கும். 7ஆம் மாதம் நரம்பு தொகுதி நல்லா வளர்ச்சி அடையும். அதாவது மூளை முன்னாள் நரம்பு தொகுதி மிக வேகமாக வளர்ச்சி அடைந்து உறுதி சுற்றோட தொகுதியும் சுவாச தொகுதி என்பதை இந்த உயிர் வாழ்வதற்கு என்னென்ன அத்தியாவசியமான உறுப்புகள் இருக்கோ அவ்வளோ ஈரல், இதயம், நுரையீரல், உடல் அமைப்புகள் சகல உறுப்புகளுமே அங்க வளர்ச்சி அடைந்து மூளை நரம்பு தொகுதி முக்கியமான வளர்ச்சிகள் இறுதி 3 மாதம். அப்ப இறுதி 3 மாதம் நடக்கும். குழந்தை 9ஆம் மாதம் குழந்தை பிறந்துட்டா அதுக்கப்புறம் வேகமாக ஒரு 3 மாதத்துக்கு அந்த நரம்பு தொகுதிய வேகமாக வளர்ச்சி அடைந்து ஒரு 75% அளவுக்கு அந்த நரம்பு தொகுதி பூரணப்படுத்தப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 மாதம் 9ஆம் மாதம் 3 மாதம் குழந்தை தன்னைத்தானே உடலை பிரட்ட தொடங்கும். அப்ப அங்கால சிந்திக்கக்கூடிய ஆற்றல் அந்த பிள்ளைக்கு சிந்தனை என்னைக்கு பெருகின்ற அவதானத்தை கொண்டு அது செய்யும். சரிதானே? அப்ப இது குழந்தையினுடைய இந்த பருவம் பிரசவத்துக்கும் முந்தைய பருவத்தை, அதுக்கு அடுத்தா நாங்க பார்க்கணும் பிரசவத்துக்கு முந்தைய பருவத்தை எதிர்கொள்றோம். தாயினுடைய கருவறையில இருந்து குழந்தையாக உருவாகும் வரை இந்த மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கு. அடுத்தது குழந்தை பருவம். பிறந்த 3-4 வாரங்கள் சரியா பச்சிளம் குழந்தைன்னு சொல்லுவோம். இந்த குழந்தை சில தெருவினைகளுடன் பிறக்கும். தெருவினை அதாவது தான் நீங்கள் தாயோட கையால் தொட்டால் அதை உணரக்கூடிய அளவு இருக்கும். அந்த சத்தம் எதுவும் கேட்டால் அதை திரும்பி பார்க்கக்கூடிய அளவு இருக்கும். அப்படியான தெருவினைகளோட தான் பிள்ளை என்ன செய்யணும்னு சொன்னால் குழந்தை உடலோட தொடர்படும். அதே போல நீங்க பாத்தீங்கன்னா தெருவினைகள் சொல்லும் போது தலையை திருப்புதல். குழந்தைய கன்னத்துல கை வைக்கும் போது தலையை திருப்பும். நீங்கள் கையை வச்சு பாருங்க குழந்தை திருப்பும். அந்த ஸ்பரிசம் அதுக்கு தெரியும். அதே போல வாயில் பொருள்பட்டோன்னா அதை என்ன செய்யும் சூப்பத்தொடாங்க விழுங்குதல். அதாவது ஒரு பொருள் விட்டுக்க போச்சுட்டா விழுங்க தொடங்கும் அந்த செயற்பாடு. அதே போல பாத்தீங்கன்னா 2 விதமான தெருவினை போட்டிருக்காங்க. மொரோ தெருவினை பவிக்சி தெருவினை 2 தெருவினைகள்ல அங்க இடம் பெறும். பிள்ளைக்கு கிட்ட பெரிய சத்தம் கொண்ட போட்டோம்னா கட்டாயம் என்ன செய்யப்பட்டா பிள்ளை பயப்படும். ஏன்னா அந்த சத்தத்தை கேட்டு அது பயப்படக்கூடிய இருக்கும். அதே போல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் பவிக்சி தெருவினைய குழந்தை உடற்காப்பை தராகும் போது கால்விரலை வெளிப்புறமாக இருக்கும். இந்த விரலை நீங்கள் பாத்தீங்கன்னா இந்த வீழ்ச்சி திறந்து இருக்கக்கூடிய ஆற்றல் அந்த பிள்ளைக்கு வேற. அதே போல பற்றுதல் பிடித்தல். நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட பிள்ளைய நீங்க போய் தூக்கி வச்சிருக்கீங்க, கையை தூக்கி தரமையை பிடிக்கும், பிடிச்சி எடுத்து வச்சு போடும் அல்லது இந்த சேட் அதெல்லாம் பிடிக்கும். இப்படி நீங்கள் அந்த பிள்ளை அந்த அளவுக்கு கட்டி பிடிக்கக்கூடிய ஆற்றல் அந்த பிள்ளைக்கு வேறு. இப்போ இது பற்றுதல் பிடித்தல் போன்ற செயற்பாடு. பிடிக்கத்தக்க பொருள் கைப்பற்றணும் அதை கட்டி போடும். அப்போ கையில் ஏதாவது நீங்கள் பொருளோட போட்டீங்கன்னா டக்குனாக பிடிக்கும். அப்போ அந்த பிள்ளைகளுக்கு எடுத்த உடனே வாங்கியே வைக்கப்பாங்க. அதெல்லாம் இந்த பொருட்கள் அப்படியான இது கிடையாது இருக்கு மட்டும்தான் அதை கவனமாக அந்த பிள்ளைகளை பார்த்துக்கணும். கடைப்பிடிச்சு கூட்ட போட்டு செய்யும் பிள்ளைங்க. இப்போ குழந்தை பிறப்புத்தரகம் 2 கண்களால் காண்பவற்றை நேரிடுகிறது. அப்போ தாயுடைய
முகத்தோற்றத்தை அது கண்ணால பார்த்து அம்மா தான் ரெண்டாவது நேர வச்சிருக்கு, அப்பாட்டதை நெய் வச்சிருக்கு. இப்படித்தான் அதை இது செய்யும் ஐடென்டி வேணும். வேறு ஆக்கள் யாரும் அது தூக்கினாங்க கத்தம், அது உணர்வு திரும்பி பார்ப்பீங்க. அதே போல நினைவாற்றல் வளர்ச்சி அடையும். இந்த நேரத்தில் நினைவாற்றல் ஞாபக சக்தி அதிகரித்து கொண்டு போகும். பொருட்களின் நிரந்தர தன்மையும் உணரும். ஸ்கீமாண்ட உருவாக்க நடக்கணும், பின்னல் அமைப்புகள் உருவாக்கணும். நீங்கள் ஒரு பொருளை காட்டி போட்டு கொண்டு ஒழிச்சு வச்சீங்கன்னா தேடணும். கவர்ந்து போயிடு கவர்ற பிள்ளைகிட்ட ஒரு பொருளை வச்சா சும்மா அப்படி இந்த சின்ன இதை கொடுப்பீங்க, இதுக்கு மாதிரி அதை இப்படிலாம் போட்டு ஆட்டி தான் வைக்க அதை பண்ணாங்க. அவங்கள்ட்ட போட்டிங்கன்னா வாய்க்கில் வைக்கிறது இந்த கரைச்சல் கொண்டே விட்டு அதை தேடி அந்த பொருள் எங்கே இருக்கிறீங்க சரியா நீங்கள் கொண்டே வைக்கிறத போய் தேடி அதோட கொண்டே இருக்க ஒழிச்சு வச்சிங்கன்னா அது தேடி போகும். சாப்பிட்டு போகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களோட வீடு கேட்டால் நீங்கள் பாருங்கள், உங்களோட பிள்ளைகளே நீங்கள் பார்க்கலாம். அப்போ அப்படியான செயற்பாடுகள் ஈடுபட்டு என்ன செய்யப்பட்டால் பொருளை பற்றி அதை அறிஞ்சு வரும். அப்போ தனக்கு பந்து ஒரு பந்தை உருட்டிக்கிட்டோம்னா ஒவ்வொரு செய்யவே அதை பிடிக்கும். பிறகு அது எங்கே இருக்கிற தேடி எடுத்து கொண்டு வச்சிருக்கோம். அப்போ அப்படியான செயற்பாடுகள் அந்த பிள்ளைக்கு செய்ய ஈடுபடும். அடுத்தா நீங்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளை பருவம் 2 வருடம் 11 வயது. இது நாங்கள் முன்பிள்ளை பின்பிள்ளை என்ற 2 பருவங்களாக நாங்கள் பிரிந்து கொள்ளலாம். இந்த முன்பிள்ளை பருவம் மட்டும் 2 வருடம் 7 வயது. அதில் பார்த்தீங்கன்னா உயரம் தருணம் ஒன்றுக்கு 7.5 சென்டிமீட்டர் அதிகரிக்கும். இந்த பிறந்த குழந்தை 2 வயதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மிக வேகமாக வளர்ச்சி அடைஞ்சு ஒரு வருஷத்துக்கு 7.5 சென்டிமீட்டர் வளர்ச்சிங்க அது ஓடும். உயரம் நிறை வருடம் ஒன்றுக்கு 2 கிலோகிராம் அதிகரிக்கும். அடுத்து பாருங்க ஒரு வருஷத்துக்கு 2 கிலோகிராம் 2.5 கிலோகிராம் நடக்கும் திறன் வளர்ச்சி கொஞ்சம் ஆற்றலத்த பிள்ளைக்கு பல செயற்பாடுகளை செய்யும் திறன். நீங்கள் வீடுகளில் வச்சிருந்தீங்கன்னா அந்த பிள்ளை என்ன செய்யும், ஒரு நீங்க என்ன செய்வீங்களோ அதை செய்யும். அதாவது இப்போ தண்ணி எடுத்து பாடியிலே இன்னொன்று கொடுக்குறீங்கன்னா அது மண் எடுத்து கொட்டும், நல்ல அரிசி தூக்கியா கலம் போடும், என்ன கொட்டிச்சு தன்னுடைய செயற்பாடு அத்தனையும் செய்யும். சரியா? அதே போல் நீங்க பாத்தீங்கன்னா இயக்கத்தில் நீங்க சில விட இந்த 5 வயது பிள்ளையே நீங்க கொண்டே விட்டு ஏதாவது வேலை செய்வீங்க, நான் இன்னொன்று அப்படிங்கிறீங்கன்னா அது போடும், மற்றொரு கொத்தினா அது கொத்தும். இப்படியான செயற்பாடுகள் பிள்ளைகளோட பிள்ளை சிந்தியுடைய ஆற்றல் இயக்கத்திறன் வளர்ச்சி அடையும். அதாவது எங்கேயாவது பிடிச்சி ஏறும் பார்த்துருக்கீங்க, மரம் கட்டதும் அதில் படி ஏறும் அல்லது ஏணி இருந்தாலும் ஒரு சின்ன போஸ் தகவல் பார்க்கும். உங்களுக்கு பயமா இருக்கு, அந்த பிள்ளை நீங்கள் இறக்கி விட்டுருவீங்க. ஆனால் பிள்ளைய விட விடணும், அந்த பிள்ளைய இயக்கத்திறன் நல்ல வளர்ச்சி கொண்டே விட்டு பாருங்க. எங்கேயாவது சும்மா இருக்காது, அந்த பிள்ளை ஒரு நாளும் சும்மா இருக்காது, உங்களுக்கு உருவப்படும். ஆனால் அந்த நேரத்தில் அப்படியே உருவப்படும். நீங்கள் நடத்தீங்கன்னா அந்த பிள்ளை இயக்கத்திறன் வளர்ச்சி அடையாது. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா நுண் தசை நார்கள் விருத்தி நல்ல தசை நாட்காலம் அதில் உருவாகும். அந்த இயக்கத்திறன் அதிகரிக்கிற தசை நார்களோட விருத்தி உருவாகும். மூளையின் வளர்ச்சி 75% பூர்த்தி அடைஞ்சு மூளை நன்றாக வளர்ச்சி அடைந்து நல்ல அறிவாற்றல் கூடிய அளவுக்கு அந்த பிள்ளைக்கு இருக்கு. உங்களோட நரம்பு தொகுதி பெருமளவு வளர்ச்சி, நரம்பு தொகுதி ஃபுல்லா அப்படியே வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. எந்த வித மாற்றம் இருக்க சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு. மற்றது உணர்ச்சி ஏற்பாடுகள் அதனுடைய அறிவு வந்து என்னென்ன நெருக்கமான தொடர்புகள் இருக்கோ எல்லாத்துக்கும் தரும். நீங்கள் கூப்பிடுறீங்க இங்கே வாங்குவோம் அப்படின்னா அது ஒரு ஆளை பார்த்து இங்கே வாங்க சரி தானே, அம்மா இங்கே வாங்குவோம் எனக்கு பசிக்குது எனக்கு சாப்பாடு தாங்கன்னு சொல்லு. அப்போ அந்த உணர்ச்சி ஏற்பாடுகள் மிக விரைவாக இருக்கும். அதாவது என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் கேட்டு தானே அதை தன்னுடைய செயற்பாடுகள் செய்யும். பிள்ளைகளுடைய உணர்ச்சி ஏற்பாடுகள் நெருக்கமான அனுபவங்களுக்கு வரையறுக்கப்பட்டது. ஏன்னா அந்த சூழலுக்குள்ள என்னென்ன இருக்குதோ அதை அந்த பிள்ளைங்க செய்யும், தெரிஞ்சு விடக்கூடிய இருக்கு. உண்மைக்கும் கற்பனைக்கு இடையிலான வேறுபாடு அதுக்கு கிடையாது. எது உண்மையானது எது கற்பனையானது. பொருட்கள ஒரு அம்சம் தொடர்பாக மாத்திரம் காலம் தெரியும். இந்த பொருட்களை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விடயம் சம்பந்தமாக தான், அதாவது ஒப்பரிமாண தோற்றம் அது இது அதை பற்றி கனல ஒவ்வொரு நீளாக நிறுத்துன்றது எல்லாம் பிள்ளைக்கு தெரியாது. இந்த சிந்திக்கக்கூடிய அந்த திறனுக்கு பேரா சிந்தனை வந்து தர்க்க ரீதியாக இருக்காது. தர்க்க ரீதியான சிந்தனை காரணகாரிய தொடர்பை அறியாது, சும்மா சிந்திக்கும். பின்னோக்கி சிந்திக்க முடியாது. அதாவது செயற்பாடு நடைபெற்றால் அது பின்னோக்கி சிந்திக்கிறேன் யோசிச்சு பார்க்கலாம். இந்த செயற்பாடு இப்படி இருக்க மாட்டேன் சும்மாதான் நெருப்பு சுடுமட்டு தெரிஞ்சாங்க அதுக்காக சிந்திக்காது. அப்போ அது போய் அதுக்கு இருந்தாலும் சுட்டாக்காக யோசி அன்னைய சிந்திக்கக்கூடிய ஆகணும். உங்களுக்கான சிந்தனை ஆனால் அதுக்கு மேலே மொழி விரிச்சிங்க விரைவாக, அதாவது நிறைய வார்த்தைகளை பேசுவாங்க. தன்முனைப்பு தன்மை வரும். தன்முனைப்பட்ட ஒவ்வொரு பொருளும் தனக்கு தான் சொல்லும். ஒரு கதை அது இருக்கிற கதையை எடுத்தாலும் இது எந்த கதை, இது எந்த பாப்பு, இது எந்த பொருள், இந்த கோப்பை, இந்த கப் சொல்லி அதை வச்சு அவளை கொடுக்கலாம். அதே போல அம்மா கிட்ட இருந்தா அம்மா கிட்ட வேறு யாரும் பெறப்படாது. என்ன ஒரு பிள்ளை வந்திருந்தா இதோடு ஒன்றுல என்ன தனக்கு தான் நான் அம்மா சொந்தம், தனக்கு தான் அப்பா சொந்தம், தன்னுடைய தன்மை இருக்கு. சமூக இயல்பாக்கம் பெறுவார். அதாவது அதுக்குள்ள அந்த பிள்ளை 5 வயது 6 வயது 7 வயது 8 வயது வரைக்கும் படிப்படியா என்ன செய்யப்பட்டா அந்த மாற்றம் வரும்.
5 வயதுல பிள்ளையை கொண்டு தீர்க்க கொஞ்சம் நாளைக்கு அடம்படி பள்ளிக்கூடம் போக மாட்டேன். பிறகு என்ன செய்யணும்னு சொன்னால் அம்மா விட்டு பிரியாம இருந்ததாய் பிறகு அம்மா விட்டு பிரியதுரா பிறகு வீடு தேவையில்லை பள்ளிக்கூடம் தேவையில்லை ஓடும். பிறகு என்னடையும் சமூக திறன்கள் வரும். பிறகு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட செய்யணும். ஃப்ரெண்ட்ஸோட இருக்க அம்மா அப்பாவோட கதைக்கும் அங்கேன்னு சொல்லும். அவங்கள வீடுகளுக்கு போகும் வேற தானும். இப்போ இப்படியான செயற்பாடுகள் தானாக ஈடுபடும். அவரோட சமூக திறன் சொல்றது பிள்ளை பெற்றோரோட வந்து நெருக்கமான தன்மை உரை. பிள்ளைக்கு பெற்றோர்கள் நெருக்கமான தன்மை படிப்படியா முறைத்தான் மீது செய்யும். உள்ள வளர்ச்சி அடைந்து போகும். பின்பிள்ளை பெறுவதில் பார்த்தீங்கன்னா 7-12 வயது வரை, அதாவது 12 வயது வரை கிடையாது. எண்களை வகுத்தல் காரணாரிய தொடர்பு நிகழ்வு நேரம் வேகம் எண்ணங்கள் தொடர்பான விளக்கம் இருக்கிறேன். அப்ப 7 வயதுல நீங்க பாத்தீங்கன்னா 7 வயது முதல் மெல்ல ஒன்று முடிஞ்சு 2வது தொடங்கி 3ஆம் வகுப்பு 7 வயது. அப்படி 3ஆம் வகுப்புல நீங்க பாத்தீங்க கூட்டல் கழித்தல் பெருக்கல் எல்லாம் என்ன செய்யும். அந்த பிள்ளைக்கு அந்த எண்ணக்கருக்கள் மிக விரைவாக என்ன செய்யும் வளர்ச்சி அடையும். அப்ப அதெல்லாம் காரணமாகிய தொடர்பை கண்டுபிடிக்கும். நிகழ்தகவை பற்றி சொல்லும், நேரங்களை பற்றி சொல்லும். நேரம் மணிக்கூட்டில நேரம் பார்க்க முடியாது. அதுல அந்த கதி வேகம் போன்ற எண்ணக்கருக்கள் எது ஃபாஸ்டா போகுது இது மெதுவாக வருது அப்படியான எண்ணக்கருக்கள் எல்லாம் மிக வேகமாக என்ன செய்யும் வளர்ச்சி அடையும் சிக்கலான. அதே போல ஒரு தொகுதி படங்களை கொடுத்தால் அந்த படங்கள்ல இருக்கிற பொருட்களை வகைப்படும். எப்படி ஒரு படம் தொகுதியை கொடுத்தோம்னா பறவைகள் எடுத்தோம்னா பறவைகள்ல வந்து பழங்களை சாப்பிடக்கூடிய பறவை எது, மீன்களை உண்ணுகின்ற பறவைகள் எது, அனைத்தையும் சாப்பிட்ற பறவைகள் எல்லாம், அல்லது நீர்நிலைகளை அந்நிய பறவைகள் என்ன, தரையில அப்படி பிரிக்கலாம், அல்லது நிற அடிப்படையில பிரிக்கலாம். ஏதோ ஒரு அலகின்ற அடிப்படையில பிரிக்கும். ஏதோ ஒரு வகையால் பிரிச்சு வரிசையாக வேறுபடுத்தக்கூடிய ஆற்றல். இப்ப பழங்களை கொடுத்தாலும் அந்த பழங்களை கூட வரிசைப்படுது. இது பெருசு எது சின்ன ஒரு கொஞ்சம் பழங்களை கூட பப்பாசி பழம், சோளப்பழம், மாம்பழம் எல்லாம் அது ஒரு வகையில ஒழுங்குபடுத்த சொன்னா பெரிய பழத்தை அது சிறிய பழம் அதுக்கடுத்து சிறிய பழம் பண்ணா அது ஒழுங்குபடுத்தக்கூடிய ஆற்றல் அந்த பிள்ளைக்கு ஒழுங்குபடுத்தப்படும் திறன் சொல்லுவோம். அதே போல காப்பு திறன் திருத்தியது அறிவாற்றல் திருத்தி மிக துரிதமாக 12 வயதுல வந்து பாத்தீங்கன்னா மிக வேகமான அறிவை பெறுவார்கள். ஸ்காலர்ஷிப் உபயோகிக்கிறாங்க. வீச்சரிதத்தினால ஈடு கொடுக்கப்படியான சில அறிவார்கள் அதாவது கேள்வி கூட சொல்ல முடியாது. நீங்க படிச்சு கொடுப்போம் சில கேள்விகளுக்கு டக்குன்னு கூட சொல்லும். அந்த விடை எப்படி வந்தாலும் நீங்க கண்டுபிடிக்கிறது அந்த அளவுக்கு வேகமான வளர்ச்சி. அதே போல பிரச்சனை தீர்க்கும் திறன் படிப்படியாது. பிரச்சனைகளோட ஒவ்வொரு வினாக்களுக்கும் விட கொடுக்கும். அந்த ஒவ்வொரு செயற்பாட்டுக்கும் பிரச்சனைகளை முடிவு ஆகிறதுக்கு அந்த பிள்ளைங்க செய்ய மாட்டா ஆற்றுவாங்க. அதோட சுயாதீனமாக சிந்திக்கும், தானா சிந்திச்சு இப்படி அடிக்கக்கூடிய அளவு இருக்கும். அதே போல தேர்ச்சி செய்து கவனம் செலுத்த தேர்வு, அதாவது ஒவ்வொன்றையும் தெரிவு செய்து கவனம் செய்து இப்போ ஆற்றல் இந்த பிள்ளைங்களுக்கு ஞாபக சக்தி வளர்ச்சி அடையும். கூடுதலாக ஒவ்வொரு விடயத்தையும் ஞாபகம் வச்சு அந்த விடயத்தை அடுத்த நாள் சொல்லக்கூடியதா இருக்கு. அதே போல புலன் ஞாபகம், நீண்ட குறுகிய கால ஞாபகம், புலனுக்குரிய ஞாபகம், நீண்ட கால ஞாபகம், குறுகிய கால ஞாபகம் மற்றும் 3 வகையான ஞாபக கட்டங்கள் இருக்கு. பார்ப்போம் ஞாபகம் என்பது என்னன்றது படிக்க பார்ப்போம். ஞாபகம் அதில் புலனுக்குரிய ஞாபகம் பார்த்து நாங்கள் புலன்கள் இருக்கலாம். அதே போல குறுகிய கால ஞாபகம், அது நீண்ட கால ஞாபகம் மட்டும் 3 விதமான ஞாபகம் இருக்குது. இந்த 3 விதமான ஞாபகங்களை பற்றி அங்கே ஞாபகம் செயல்முறை இருக்குது. அந்த அறையில நாங்கள் படித்துக் கொள்வோம். புலனுக்குரிய ஞாபகம் புலன்கால் கண்டதை ஞாபகத்தில் வச்சிருக்கு. குறுகிய கால ஞாபகத்தை அன்றைக்கு படித்த விஷயத்தை அன்றைக்கு ஞாபகம் வச்சிருக்கு. நீண்ட கால ஞாபகத்தை இன்றைக்கு குறுகிய கால ஞாபகத்துக்குள்ள கொண்டு வந்த விஷயத்தை நீண்ட கால ஞாபகத்துக்கு ஒரு பயிற்சிக்கு பிறகு கொண்டு வரும். உதாரணம் பாய்வாடு பாடமாக வைக்கிறது அந்த இது பிறகு இவ்வளோ காலத்துக்கு பிறகு சொல்ல முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 10ஆம் வாய்ப்பாடு அல்லது 8ஆம் வாய்ப்பாடு 16ஆம் வாய்ப்பாடு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு பாடமாக்கிறது இப்போ உங்களோட ஞாபகத்திலே இருக்கு. அதே இந்த பிள்ளைக்கும் நீண்ட கால ஞாபகத்துக்கு வரக்கூடிய ஞாபக செயற்பாடு எல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு இடம். மொழி வளர்ச்சி துரிதமாகிறது. மொழி வளர்ச்சி அந்த கோயில் உள்ள 11 வயதுல நீங்க பாத்தீங்கன்னா ஆற்றல் கூட அந்த பிள்ளைங்க ஆற்றல் அபார சக்தி. அந்த சூழல் முக்கியமானது. இங்கிலீஷ் மீடியத்துக்கு சில பேர் கொண்டு விட்டுருப்பாங்க. அந்த பிள்ளை இங்கிலீஷ் நல்லா கதைக்கு நல்லா எழுது வாசிக்கு என்ன அது இருக்கிற கேள்விகளால் பார்த்து சொல்ல முடியாம அந்த அளவுக்கு ஞாபக சக்தி வளர்ச்சி ஆகும். சொற்களை பொருத்தமான சந்தர்ப்பத்துக்கு பயன்படுத்தும். சொற்கள் நாங்கள் பயன்படுத்த சொற்களை அந்தக்குள்ள ஒழுங்காக பயன்படுத்தும். எப்படி எழுவாய் பயனிலே செயல்படும் பொருட்கள் அந்த ஒழுங்கு ரீதியாக பயன்படும். பச்சை கிளிகள் பறந்தன, கிளி பறந்தது பச்சை கிளி அப்படின்லாம் சொல்லாது, மாறி சொல்லாது. அந்த ஒழுங்கான முறையில் அந்த வார்த்தைகளை அது தெரியும். எங்க போடுங்க என்று கேட்டால் நான் கடைக்கு போயிட்டு வாங்க என்ன வாங்கினேன் என்ன பொருட்கள் வாங்கினா அழகா சொல்லு.
என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அந்த விஷயங்களை சொல்லும். நல்ல ரோட்ல போய் ஒரு காட்சியை கண்டா அந்த காட்சியை வந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த பிள்ளைங்க செய்யும். சொற்களை பொருத்தமான சந்தர்ப்பங்களுக்கு பயன்படுத்தும். மற்ற இந்த இதுகள் தான் உபகரணங்களை கையாளியே ஒவ்வொரு உபகரணத்தையும் ஒவ்வொரு செயற்பாடுகளையும் அந்த பிள்ளை என்ன செய்யும்படி சொன்னால் பயன்படுத்தும். இப்போ ஒரு உபகரணம் எடுத்து கொள்வோம். சுவரில் ஆணி அடிப்பதற்கு என்ன பயன்படும்? சுத்தியல் பயன்படும். கல்ல பயன்படுத்துறா சுத்தியல் ஆணி அடிக்கிறது பயன்படுற ஒரு காரியம். அவ்வளோதான். அந்த உபகரணத்தை எங்க பயன்படுத்துற சொன்னா சரியா பயன்படும். ஒவ்வொரு செயற்பாடுகளையும் நீங்கள் பார்க்கலாம். சரியா? பாலின் நிறம் வெண்மையான, சுத்தமான நீருக்கு நிறம் இருக்காது, சுவை நிறம் மனம் இருக்கா, பொருத்தமான இடத்துல அந்த வசனங்களை ஆக்கிய பயன்படுத்துவதே இருக்கு. ஒரு பறவைகளை பற்றி நீங்கள் ஏதாவது கொடுத்தீங்கன்றால் அதை பற்றி சொல்லுங்கன்னா அந்த பிள்ளைக்கு செய்யப்பட்ட பொருத்தமான சொற்களை வச்சு அந்த பிள்ளை சொல்லும். ஒரு பச்சை கிளியை பற்றி சொன்னீங்கன்னா பச்சை கிளியை பற்றி அந்த பிள்ளை சொல்லும். என்ன கிளி பச்சை நிறமானது, கிளி கீக்கி என்று கர்த்தம், பழங்களை சாப்பிடும், அதன் சொண்டு அந்த அழகு வந்து வளைந்து காணப்படும், இதைகளை பொறுத்து சாப்பிடும். எத்தனையோ வசனங்கள் சொல்லி கொண்டு போகும். அப்படி காமத்தை பற்றி சொல்லு, குயிலை பற்றி சொல்லு கேட்டால் அந்த பிள்ளை சொல்லும். அதாவது ஒரு மண்ணை பற்றி ஏதோ ஒன்றை நீங்கள் கேட்க அதில் இருக்கிற பொருத்தமான சொல்கிற பிள்ளை சிந்திச்சு சொல்லக்கூடிய வசனங்கள் உருவாகுது. அதே போல காலை காட்சி ஒன்றை சொன்னால் சொல்லும், மாலை காட்சி ஒன்று சொல்லுறா சொல்லும். அப்போ அதான் அந்த சொற்களின் பொருத்தமான சந்தர்ப்பங்களை பயன்படும். காலை காட்சின்னு சொல்லும் போது காலையில் சூரியன் கிழக்கே உதிக்கும் அதாவது சொல்லும் காலை காட்சி. கடற்கரையில் என்றால் கடற்கரை ஆட்சி இந்த இடத்துல காலை காட்சியை சொல்லுன்னா அதை சொல்லும். பிரசூங்கி ஒளிஞர்கள் நீரில் படும் போது அது படப்படாண்டு மினுக்கும் ஏதோ ஒரு சொற்களை பயன்படுத்தி அந்த கருத்துக்களை சொல்லும். அதான் அடுத்த பாலியல் அதே விளக்கி சொல்றது. ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் ஆண் தான் பெண் என்ற நினைச்சு போட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க அதுக்கேற்ற மாதிரி செயல்படக்கூடிய ஆற்றல் அந்த பெருவர் சுயாதீனத்தன்மை சுயாதீனமா சுருக்கமா தண்டப்பாட்டு இயக்குவதற்கு நீங்களும் அது உதவி செய்து தானே தனித்து இயக்கக்கூடிய ஆற்றல் அந்த பிள்ளைக்கு என்ன செய்யும் வேற சில பேர் சமைக்கும் அப்படியான செயற்பாடுலாம் செய்யும். பெரிய வேலையில செய்யக்கூடிய ஆற்றலும் இருக்காது இருக்கா வீட்டில் இருக்கிறாங்க யோசிப்பார் சுயாதீனமா தான் இயக்கி தச்ச செயற்பாடுகள் செய்யக்கூடிய ஆற்றல் தப்பில் இருக்கிறார். இல்லை பயனுள்ள பிள்ளைங்க அப்படியே செயற்பாடு டீ ஊற்றும் சமைக்கும் மாதிரி அப்படி இருந்தாங்க செய்கிற ஆற்றல் தப்பில் இருக்கும். அடுத்த கட்டளை பெருமன் பார்த்தோம்னால் உடல் ரீதியான மாற்றங்களையும் நடத்தை ரீதியான மாற்றங்களையும் கூட்டாக பெறுவோம். அப்போ உடல் ரீதியாக உயிரியல் ரீதியான மாற்றங்கள் வேகமாவுடன் வளர்ச்சியடையும் ஒவ்வொரு உற்பத்தியாக பிள்ளைகளுடைய ஆக்கிரமித்தன்மை அதிகரிக்கும் மாற்றங்கள் நிறைய வரும். உடல்லே சுத்தமான மாற்றங்கள் நிகழும். உயரம் அதிகரிக்கும், நிறைய அதிகரிக்கும், உடல் பெருக்கும், குரல் வேறுபடும், ஆண் குழந்தை மீசை தாடி வளரும், ரோமம் வளர்தல் போன்ற செயற்பாடுகள் அங்கே நடைபெறும். கூடுதலாக தங்களை பற்றி தாங்கள் சிந்திப்பாங்க, தங்களை பற்றி தாங்கள் கருதுவார்கள். உடல் தொடர்பாக கூடிய கவனம் செலுத்தலாம். ஆண்களை பாருங்க, பெண்களும் ஆண்களும் அப்படித்தான். சத்தியா 4 தடவை கண்ணாடி கண்டு தங்களை இருக்கா பார்த்து சரியா இருக்கா அது பார்த்து கொண்டு படிக்கிறதை கேரக்டர் வந்து இதுதான். உடல் தொடர்பாக கூடிய கவனம் செலுத்தலாம். மற்ற அறிவாற்றல் விருத்தி விவகாரம் மன வளர்ச்சி விருத்தி நடைபெற்றிருக்கும், சமூக விருத்தி கூடுதலாக நடைபெறும். அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா ஏரியோரால் கணிப்பு வழங்கப்படுறது, அன்பு செலுத்தப்படுதல், கௌரவம் பெறுதல், கணிப்பு பெறுதல், தலைமைத்துவம் ஏற்றல் போன்ற உடல் தேவைகளை தெளிவாக காட்டும். அப்ப அந்த நேரத்தில் எல்லாரையும் பிள்ளைகள் நாங்கள் கணிப்பு கொடுக்கும். பிள்ளையாக இருந்தவர் அப்படி கணிப்பு கொடுக்காவிட்டா என்ன நடக்கப்பட்டால் பிள்ளை அதை ஏற்றுக்கொள்ளலாம். வரவேற்கு முன்னாலே ஒரு பிள்ளையை அவமானப்படுத்தக்கூடாது. வீட்டில் இருக்கிற குழந்தைகளை அண்ணா தம்பி இருந்தால் அண்ணாவின் தம்பியை சமம் தான் தேர்ந்தோம். ஒவ்வொரு 40 பிள்ளை இருந்தால் 40 பிள்ளையும் சமம் இருக்கும். இவர் வசதியானவர் வசதியாக இவர் கட்டிக்காரர் அவர் கட்டிக்கார இல்லைன்றதை நாங்கள் வேறுபடுத்துகிறோம். பிள்ளைன்னா ஒரே மாதிரி தான் இருக்கு, அதையும் வித்தியாசமாக இருக்கு. அப்புறம் கணிப்பு கொடுப்போம். ஏன்னா பிள்ளைக்கு வெறுப்புல அங்கே தரிசன படம் கொண்டு உதாரணத்துக்கு நான் போன பொழுது அதில் சொல்கிறேன் அண்ணாக்கு நல்ல பேர் வச்சிருக்கீங்க, எனக்கு மில்லியன் பேர் வச்சிருக்கீங்க. அது கூட பிள்ளை எதிர்காலத்தில் சொல்லும். அவருக்கு தான் முழுது தருக சாப்பாடு ரெண்டாவது இருந்தா நல்ல சாப்பாடு, உடுப்பு ரெண்டாவது இருந்தாங்க, பைக் கட்டி கொடுத்தாங்க, எனக்கு ஒன்று தெரியும். என்கிட்ட பிள்ளை சொல்லு என்ன நான் படிக்க இல்லைன்றதை ஆக்களுக்கு முன்னால் அவமானப்படுத்துறேன். இதெல்லாம் வந்து சூழல் நடக்கிறதான் எடுத்துருந்தாங்க. அப்போ பிள்ளைக்கு கணிப்பு கொடுப்போம். அப்போ கணிப்பை எந்த வயதில் கணிப்பு கொடுக்கணும், அந்த டீனேஜ் வயதில் கணிப்பு கொடுக்கணும். முக்கியமாக அன்பு கொடுப்போம். அன்பு இல்லாட்டா அந்த பிள்ளைங்க செய்யாத வெறுத்து பிடிக்கும்.
அப்ப அதுல எந்த வயது அன்பு கொடுக்கணும்னா இந்த குறிப்பிட்ட அந்த டீனேஜ் பருவத்தில் அங்கால பிறகு அவங்க மாற்றப்படுத்துவாங்க. அதாவது கௌரவம் கொடுக்கணும், அவங்கள கௌரவமா நடத்தணும். அதே போல தலைமைத்துவம் ஏதாவது பங்கள் இருக்குன்னா கொடுக்கலாம், சின்ன சின்ன வேலையில கொடுத்து ஒரு குரூப் ஆக்கி தலைமைத்துவம் வைத்து படிப்பிக்க விடலாம். அதே போல அந்த அனுபவங்களை பிறகு ஒரு குழு செயற்பாடு, ஒரு சிரமதானம், நல்ல ஒரு நிகழ்வுகள் அதை எடுத்து அவங்க தலைவராக செயல்படுத்தலாம். நண்பர்கள் கூடுதலாக இருப்பாங்க, அது உங்களுக்கு தெரியும், சகவாடிகள் மற்ற சமூக தன்மை விருத்தி அடையும். கூடுதலாக அந்த இளைஞர்கள் யுவதிகள் 18 வயது எண்ணிக்கை கூடுதலாக உதவி செய்வது மனப்பாங்கு இருக்கு. அது இளைஞர்களுக்கு கூட இருக்கு. எங்கேயாவது சூழல் ஒரு ஆபத்து நடக்குமாக இருந்தால் அந்த எந்த ஓடி போய் உதவி செய்யக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு இருக்கு. அதே போல சங்கங்கள், அமைப்புகள், நிறுவனங்களோட தொடர்புகள் இருக்கு. கட்சிகள், அதுகள் சங்கங்கள் அமைச்சா அதில் போய் சேர்த்து அந்த சங்கத்துக்குண்டாக ஒரு செயற்பாடுகளை முன்னெடுக்கிறதுக்கு இவர்களுக்கு என்ன இருக்கும், ஆர்வம் இருக்கு. மனவெழுச்சிகள் கூடுதலாக போகும் வேறு அவங்களுக்கு அப்படின்னு அந்த மனவெழுச்சிகளுக்கான புறாமை போட்டி இதெல்லாம் இருக்கு. அந்த தர்க்க ரீதியான சிந்தனை வளர்ச்சி ஏற்படும். பிள்ளை படிக்கிறதுக்கு தர்க்க ரீதியாக சிந்திச்சு படிக்கக்கூடிய ஆற்றல் அந்த வயதில் வேறு. ஏஎல்லாம் கூடுதலாக பார்த்தீங்கன்னா கணித விஞ்ஞான அறிவிக்கக்கூடிய மாணவர்கள் அதெல்லாம் வந்து சொற்கள் நாங்கள் எண்ணக்கருகளை தான் கொடுக்குறோம். பிள்ளைக்கு செய்து தானாக பிளாங்கி கொடுக்கும். ஆர்ட்ஸ் படித்தாலும் சரி, காமர்ஸ் படித்தாலும் சரி, அதில் எண்ணக்கருக்கள் அந்த எண்ணக்கருக்களை பிள்ளை பிளாங்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு தர்க்க ரீதியாக சிந்திச்சு பிள்ளை பிளாங்கி கொள்ள முடியாது. அதே போல் கருத்திலேயே சிந்திப்பாங்க. கருத்திலே சிந்திக்க நாங்கள் பொருளை வச்சு ஒரு தொண்டை விளக்கப்படுத்துறது இல்லை. பிள்ளைக்கு நாங்கள் சொல்லிக்க அந்த பிள்ளைகளை செய்ய பிளாங்கிப்போம். அந்த கருத்திலே சிந்திக்கக்கூடிய ஆற்றல் அந்த பிள்ளைக்கு சும்மாதாரணத்துக்கு ஒரு விமானம் கொண்டு பறந்து போகுது. குறிப்பிட்ட வேகத்தில் போய் அதை என்ன செய்யுது, இத்தனை உயரத்துக்கு பிறகுது அதனுடைய வேகத்தை அடிக்க சொன்னாலும் அதனுடைய உயரம் இத்தனை அடிக்கிறதுக்கு அது போகுது. அது எங்கே இருந்தது வேறது இப்படி ஆற்றலோட போகிறது, போய் அதை நிற்கிறதுக்கு விசை தேவைப்படுது. என்னதான் சொன்னால் பிள்ளை என்ன செய்யும், அந்த எண்ணக்கருக்களை பிரிஞ்சு கொண்டு அந்த கணக்கில் செய்து அந்த ஆற்றலை தொடரக்கூடிய ஆற்றல் இருக்கு. அதே போல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இயல்பு தவறுகளை பிரச்சனை இல்லை. முயற்சி செய்து தவறு விட்டு கணக்குகள் செய்த பிள்ளை நேரடியாக என்ன செய்யும் சொன்னால் பிரச்சனையை தீர்ப்பதற்குரிய ஆர்வத்தோட அந்த பிள்ளை பிரச்சனை தீர்ப்பதற்கு தர்க்க ரீதியான ஆற்றல் அந்த பிள்ளைகள் வளர்க்கும். அடுத்தது கவர்ச்சிகளை விரும்புவார். கவர்ச்சி என்னைக்கு அவருக்கு என்ன விருப்பம் இருக்கோ அதில் தான் கூடுதலாக விரும்பார். என்ன விருப்பம், கவர்ச்சிகளை விரும்புகிறேங்க அழகா உடுக்கணும், அழகா சாப்பிட வரும், நல்ல ஒரு அழகான இடத்துல இருக்க வரும், எல்லாம் ஒரு அவருக்கு என்ன விருப்பமோ அதை பிடிக்கக்கூடிய அந்த விருப்பமான செயற்பாடுகள் எல்லாத்தையும் கூடுதலாக அந்த பருவத்துல செய்வாங்க. எந்த பருவத்தில் 18 வயது கட்டில பிரச்சனை நம்பிய புயல் வீசுன்றவர் புயல் வீசுன்னா புயல் அடிச்சா அப்படி இருக்குமோ அதே மாதிரியான பருவம் தான் அந்த கட்டில இருக்கிறோம். அந்த பருவத்துல பிள்ளைகளை வளர்க்க அவங்களுக்கு ஏற்ற நாங்கள் நடப்போம். நாங்கள் ஒரு டெம்பர் குறைஞ்ச மாதிரி இதை அப்படித்தான் இருப்போம் என்று இருந்தோம்னா உடைஞ்சு போயிடும். அப்ப அவருடைய மனம் முடியக்கூடிய அளவுக்கு நாங்கள் கொஞ்சம் முதிர்ச்சி அடைந்தார்கள். அப்ப அப்பா அம்மா இருக்கிறார்கள் அல்லது முதியோர் அதாவது ஆசிரியர் அவங்களுக்கு அந்த ஆலோசனை வழங்கி அவர்கள் சரியான செயற்பாட்டில் ஈடுபடக்கூடியது நடந்து வரும். இதுதான் அந்த 4 தனியார் விருத்தி பருவம். அந்த ஒவ்வொரு விருத்தி பருவத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் இந்த கற்றல் செயற்பாடை முன்னெடுத்து கொண்டு போவோம். இந்த தனியார் விருத்தி பருவங்களோட இன்னொரு விஷயம் பார்ப்போம் என்றால் பிள்ளை விருத்தியினுடைய அம்சங்கள்ல வளர்ச்சி விருத்தி என்ற அம்சங்களோட இந்த பிள்ளை விருத்தியினுடைய அம்சங்கள் ஒரு 5 எழுதுவோம். அதை சொல்லி போட்டு நான் நினைக்கிறேன். நாங்கள் எடுத்துக்கொண்டோம் சொன்னால் 5 விதமான விருத்தி பிள்ளைக்கு இடம் பெற்று போகணும் மட்டும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதாவது பிள்ளை விருத்தியின் அம்சங்கள் எனக்கு கூறுகள் என்று போடுங்க. பிள்ளை விருத்தியின் அம்சங்கள் எனக்கு கூறுகள் இதுவும் புத்தகத்தில் இல்லையா, நான் கூட இல்லை. சில விஷயங்கள் வந்து நேரடியாக இருந்தால் தான் அது கிடைக்கும், மற்றவர்கள் தெரியும். பாத்தீங்கன்னா உடல் விருத்தி இடம் பெற்றிருக்கோம்.
physical development. அதே போல அறிவாற்றல் அறிவாற்றல் விருத்தி. அடுத்தது மனவளர்ச்சி விருத்தி. மனவளர்ச்சி emotional development. அடுத்தது சமூக விருத்தி social development. அடுத்து ஒழுக்க விருத்தி moral development. பிள்ளை விருத்தியின் அம்சங்கள் அல்லது கூறுகள் என்று சொன்னால் தனியார் விருத்தியின் அம்சங்கள் அல்லது கூறுகள். அந்த பிள்ளை விருத்தியின் அம்சங்கள் அல்லது கூறுகள் இருக்கும். உடல் விருத்தி அதாவது பிசிக்கல் டெவலப்மெண்ட். அதே போல அறிவாற்றல் விருத்தி காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். அடுத்த மனவளர்ச்சி விருத்தி இமோஷனல். சமூக விருத்தி சோசியல் டெவலப்மெண்ட். ஒழுக்க விருத்தி மோரல் டெவலப்மெண்ட். இந்த 5 விதமான இந்த விருத்திகள் காணப்படுகிறது. அப்ப பிள்ளையின் உடல் உள்ள சமூக மனவளர்ச்சி ஒழுக்கம் ஆகிய எல்லா அம்சங்களும் நிகழும் பூரண விருத்தியே பிள்ளை விருத்தியின் அம்சங்கள் சொல்லப்படும். அப்ப பிள்ளை விருத்தியின் அம்சங்கள் என்றால் அதான் அம்சங்கள் கூறுகள் என்றால் இதுதான் சொல்லுவோம். எழுதி கொடுங்க. பிள்ளையின் உடல் உள்ள பிள்ளையின் உடல் உள்ள சமூக மனவளர்ச்சி மனவளர்ச்சி ஒழுக்கம் ஆகிய எல்லா அம்சங்களிலும் நிகழும் பூரண விருத்தியே பிள்ளை விருத்தியின் அம்சங்கள் என அழைக்கப்படும். முதலாவது போடுங்க. அவையாக 5 மணி நீங்க 5 விருத்தி பண்ணிருக்காங்க. முதலாவது உடல் விருத்தி. வயது அதிகரிப்புடன் ஒருவரின் உடலில் நிகழும் மாற்றங்கள். அப்ப வயது அதிகரிக்க அவனோட உடல்ல மாற்றங்கள் நிகழும். உயரம் அதிகரிக்கும், நிறை அதிகரிக்கும். அது உடல் விருத்தி என்று சொல்றோம். பிள்ளை 5 வயதுல எந்த உயரம் இருக்கணும், 10 வயதுல எந்த உயரம் இருக்கணும், 15 வயதுல எந்த உயரம் இருக்கணும். அந்த உயரம் சரியா இல்லாட்டால் 15 வயது பிள்ளை 5 வயது தூரத்தில் இருக்கானா குழல் தன்மை. அப்ப உடல்ல உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் நிகழ இல்லைன்னா அர்த்தம். அப்ப பூரண விருத்தி அடைஞ்சிருந்தாரான்னா ஒரு பிரச்சனை. அடுத்தது அறிவாற்றல் விருத்தி. உள்ளத்துடன் தொடர்புடைய ஒட்டுமொத்த செயல்முறையே அறிவாற்றல் விருத்தி என அழைக்கப்படும். உள்ளத்துடன் தொடர்புடைய ஒட்டுமொத்த செயல்முறையே அறிவாற்றல் விருத்தி என அழைக்கப்படும். உதாரணம் மொழி விருத்தி, நுண்மதி விருத்தி,
சிந்தனை, ஒழுங்குபடுத்தல், திட்டமிடுதல், ஒழுங்குபடுத்தல், திட்டமிடுதல் இதெல்லாம் அறிவாற்றல் வித்தியம் சொல்றோம். நாங்கள் ஒரு விடயத்தை செய்கிறது எப்படி, அந்த விடயங்களை எவ்வாறு செய்து கொள்ளலாம் என்றதை பின்ன ஒழுங்குபடுத்தும், திட்டமிடவும், அது சிந்திக்கவும், சிந்தனையை வசப்படுத்தவும் எல்லாம் பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கோம். அறிவாற்றல் இருக்குன்னு சொல்றோம். அடுத்தது மன எழுச்சி விதி. மன எழுச்சி விதி அப்ப மன எழுச்சி விருத்தி என்னால் என்ன? உள்ளத்தில் தோன்றும் எழுச்சிகளை கட்டுப்படுத்துதல், இசைவுபடுத்துதல், எழுச்சிகளை கட்டுப்படுத்துதல், இசைவுபடுத்துதல், சமூக விழுமியங்கள் நியமங்களுக்கு அமைய வெளிப்படுத்துதல், சமூக விழுமியங்கள் நியமங்களுக்கு அமைய வெளிப்படுத்துதல், மன எழுச்சி விருத்தி எனப்படும். உள்ளத்தில் தோன்றும் எழுச்சிகளை, எழுச்சி என்னைக்கு மன எழுச்சி, கோபம், துக்கம், கவலை இதெல்லாம் இருக்கும். அதை கட்டுப்படுத்துங்களுக்கு தெரியும், கண்ட்ரோல் பண்ணங்களுக்கு தெரிஞ்சிருவாங்க, கட்டுப்படுத்துவோம். இசைவாக்கம் வர தெரிஞ்சுவாங்க, அதோட இசைப்படுத்த தெரிஞ்சிருக்கும். அதாவது இசைப்படுத்தல், அதை சமூக விழுமியங்களை, சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விழுமியம் அதோட நாம் சேர்ந்து இயங்கக்கூடிய அளவுக்கு வெளிப்படுத்தும். இந்த விழுமியம் நேர்மை என்ற சொல்லிடுது. நாங்கள் நேர்மையை கூடுதலாக கடைப்பிடிப்போம். எந்த ஒரு விடயத்தையும் நேர்மையான விஷயத்தை கடைப்பிடிப்போம் பிரச்சனை. ஒரு பிசினஸ் செய்கிற ஒரு ஆள் ஒரு பொருளை விற்க அந்த பொருள் கலப்படம் செய்யாமிக்கும், அது ஒரு நேர்மை. ஏன்னா அரிசி மாவுக்குள்ள கோமாவையும் கலந்து கொடுக்கலாம், அப்படிதான். அதே மாதிரி அரிசிக்குள்ள கல்லையும் போடலாம், செத்தப்படாயுள்ள வேற போடலாம். பிசினஸ் செய்யற நோக்கம் என்னடாங்க, நேர்மையான எண்ணங்கள் இருக்கும். பாலுக்கு தண்ணியை கறக்கும், பசுப்பாலை பண்ணீங்கன்னா பூத்துலேயே போட்டாது. சில இடத்துல பால் பண்ணீங்கன்னா பால் திக்கா இதாக இருக்கும், பால் சுவையும் அந்த அளவுக்கு. இதுனா நேர்மை, அந்த நேர்மை, நியாயம், நீதி, அந்த பண்புகள் எல்லாத்தையும் விழுமியம் சொல்றோம். இப்போ சமூக விழுமியங்கள் நியமங்களுக்கு அமைய வெளிப்படுத்துதல் மன எழுச்சி விருத்தி. அந்த மனத்தான் வஞ்சை அப்படின்னு சொல்லுவாங்க. வஞ்சனை, ஓர வஞ்சனை செய்கிறது. அதாவது ஒவ்வொரு ஆளையும் பாவப்படுத்தி பஞ்சகம் செய்கிறது, சாப்பாட்டை சகலத்தை இருக்குதாரு. அதெல்லாம் இதாகும். அதான் அந்த மஞ்சள் இதில் சமூக விருத்தி, மன எழுச்சியை கட்டுப்படுத்தும். அடுத்த சமூக விருத்தி பார்த்தீங்கன்னா, ஒருவர் தன்முனைப்பு தன்மையிலிருந்து விடுபட்டு சமூக மையத்தன்மை அடைவதே தன்மையிலிருந்து விடுபட்டு சமூக மையத்தன்மை அடைவதே சமூக விருத்தி எனப்படும். இதை நீங்க பாத்தீங்கன்னா சமூக மையத்தன்மை தன்முனைப்பு தன்மை. பிள்ளை பிறந்து வளர்ந்து வாழ தான் என்னத்தை வாங்குதோ அதைத்தான் பிள்ளை நினைச்சுக்கணும். தனக்கு மற்றவர்களை பற்றி சிந்திக்காது, மற்றவர்களோட தேவையை பற்றி நோக்காது. அப்படி இருக்குமா இருந்தா என்ன நடக்கும்னு சொன்னால் அது தன்முனைப்பு தன்மை சொல்லலாம். அதுல விடுபட்டு என்ன செய்யணும், தன்னை போல மற்றவர்களுக்கு என்ன தேவை என்று பிள்ளை நினைக்கிறோம். நினைச்சாலும் சரி அந்த விருத்தியிடம் வரும். உங்களுக்கு பசிச்சா மற்றவர்களுக்கு பசிக்கும், உங்களுக்கு சாப்பாடு இடம் மற்றவர்களுக்கு சரி, உங்களுக்கு ஒரு அன்பு தேவை என்று படிக்கிட்டீங்கன்னா மற்றவர்களுக்கு அந்த அன்பு உறவு தேவை இருக்கத்தான் வரும். ஒவ்வொரு தேவைகளும் இது பிள்ளை காடுன்ற உலகம் எப்படி இருக்கும்னு சொன்னால் நான் பிறக்கும் போது என்ன மாதிரி இருந்தது என்று பார்க்கும். அதே மாதிரி அப்படியே தொடர்ந்து இருக்குமா இல்லை, அப்புறம் மாற்றங்கள், அந்த மாற்றங்களுக்கு பிள்ளை வீடு கொடுப்போம், சமூகத்துக்குள்ள போவோம்.
தன்முனைப்பு தன்மையிலிருந்து விடுபட்டு சமூக மையத்தன்மை அடைவோம். அடுத்து ஒடுக்க விருத்தி. ஒருவரிடத்தே ஒடுக்க பெருமானங்களும் பண்புகளும் உள்வாங்கப்படுதல். ஒருவரிடத்தே ஒடுக்க பெருமானங்களும் பண்புகளும் உள்வாங்கப்படுதல். ஒருவரிடத்தே ஒடுக்க பெருமானங்களும் பண்புகளும் உள்வாங்கப்படுதல் ஒடுக்க விருத்தி என அழைக்கப்படும். அப்ப ஒழுக்கம்ன்றது ஒரு எண்ணக்கரு. ஒழுக்கம்ன்றது ஒரு எண்ணக்கரு. இந்த ஒழுக்கம் எப்படி வேறுபட்டா சமூக சூழல் ஏற்ப சமூகம் என்னத்தை நடந்து கொள்ளுதோ அதை மற்றால் கடைப்பிடிக்கும். அதான் அந்த ஒழுக்கம். இப்ப சமூகத்தால் சொல்லப்பட்டது. உங்களுக்கு ஒரு ஒழுக்கம் சொல்லப்பட்டது. பெண் இப்படித்தான் இருப்போம். ஒரு இஸ்லாமிய பெண் அப்படி இருக்கும் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நீங்க தான் கடைப்பிடிக்கும். ஒரு இஸ்லாமிய ஆணுக்கு ஒரு கடமை சொல்லப்பட்டது. அவருக்கு ஒழுக்கம் சொல்லப்படும். அவர் என்ன செய்யணுமோ அதான் செய்யலாம். அதை விட்டு மீறினா என்ன நடக்கும்? சமூகம் ஒதுக்கும். அப்ப அந்த ஒழுக்க விருத்தி என்பது என்ன? சமூக நியமங்களுக்கு அமைவாக பிள்ளை அந்த ஒழுக்க பெருமானங்களை உள்வாங்கி அதன் படிக்காது. ஒரு வீதியில போய் இடமாக்களும் போகலாம், திருமணம் முடிஞ்சாக்களும் போகலாம், சிறுவர்களும் போகலாம், இந்த குழந்தைகளும் போகலாம், முதியோர்களும் போகலாம். எனக்கு ஒரு ஒழுக்கம் பண்பின் இருக்கும். நான் இந்த மாதிரி நடந்து கொள்ளணும்ன்றதை பிள்ளை யோசிக்கிறோம். இப்போ நான் ஒரு வயது வந்தால், ஒரு முதிர்ந்தால் சொன்னால் ஒரு இளமையான ஆள்கிட்ட அங்கே இன்னொரு மாதிரி சமூக பெருமானங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு நடந்து நான் அந்த இடத்துல போவோம். அப்போ அங்கே ரவுடித்தனமோ அல்லது அலங்கோலமான முறையிலே நடக்கக்கூடாது. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு ஒழுக்கம் இருக்கு. அந்தந்த வயதுக்கு ஏற்றதிலிருந்து அந்த ஒழுக்கத்தை நடந்துட்டு இருக்கும். சமூகம் சொல்லுது இப்படிதான் நடக்கும். அதான் அந்த ஒழுக்கம் இருக்கு. அப்போ சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஒழுக்க பெருமானங்கள், அந்த பெருமானத்தின் அடிப்படையில இந்த பண்புகள் வெற்றி அடையும். அப்ப பணின்றது ஒரு உயர்ந்த பண்பு சொல்லுவாங்க. அந்த பண்பை நாங்கள் வரணும். ஆக்களை மதித்த என்ன அதாவது நாங்கள் பேசுகிற விடைய கதைக்கிற விடைய எல்லாமே வந்து பண்படிப்படையெல்லாம் போகும். நண்பனோட கதைக்கிறதுக்கும் உங்களுடைய தோழியோட நீங்கள் கதைக்கிறதுக்கும் உங்களுடைய அம்மாவோட கதைக்கிறதுக்கும் வித்தியாசம். அம்மாட்ட எல்லா விடையும் நீங்க கதைக்கலாம், தோழியோட எல்லா விடயத்தையும் கதைக்கலாம். அதுவும் நெருங்கின தோழியோட எல்லாம் கதைக்கலாம். இன்னும் சில இடங்கள்லாம் கதைக்கலாம். ஏன்னா அதான் சொல்ல மாலை பொழுது கனவு அப்படின்னு சொல்லி தோழிகிட்ட தான் அந்த விஷயம் விளையாடும். ஏன்னா இந்த பாட்டில் அப்படிதான் இருக்கு, தோழிங்க அம்மாட்ட சொல்லிட்டாரு. அதே மாதிரி நண்பர்கள்ட்ட தான் அவங்க தங்களுடைய விஷயங்களை கதைப்பாங்க. அதே கதையை எங்கிட்ட வந்து என்னுடைய மகன் சொல்ல மாட்டான். தன்னுடைய தேவை எங்கிட்ட இதோட சொல்லலாம், எனக்கு அதோட இது வர மாட்டேன். ஆனால் அவங்களுடைய அந்த உள்ள தேவைகள் அதுகளுக்கு இருக்காங்க. அதை பற்றி அவங்க தான் கலந்து விளையாடுறாங்க. அவங்களுக்கு ஒன்று முடியல. அதுக்காக அப்படி அப்பா அம்மாவோட அக்காவோட சகோதரோட அதிகாரிகளோட ஒரு பெரியவரோட ஒரு முதியவரோட சின்ன பிள்ளையோட கலைகள் பேச்சு வார்த்தைகள் அதுகளுக்கு விட்டாங்க. ஒழுக்கப்படுமானம். அப்போ இது இவ்வளவு திருப்தி அடைஞ்சிருக்கோம். யாருக்கு ஒரு தனியார் விருத்தியுடைய அம்சம். அப்போ தனியாக ஒருவருக்கு இவ்வளவு விஷயங்களும் விருத்தி அடைந்தால்தான் அவர் பூரண விருத்தி அடைத்த ஒரு மனிதன் சொல்லப்படும். இந்த விருத்தியில எது குறையுதோ கட்டாயம் அவருக்கு என்ன அடையும்? ஒழுங்கான விருத்தி தான் குறையிட்டார். வளர்ச்சி 18 வயதோடு இருந்தது. ஆனால் அறிவாற்றல் விருத்தி அடைந்து கொண்டே போகும். மன எழுச்சி விருத்தி நடைபெற்றுக் கொண்டே இருக்கும். சமூக விருத்தி இடம் பெற்றுக் கொண்டே இருக்கும். ஒழுக்க விருத்தி இடம் பெற்றுக் கொண்டே இருக்கும். ஆனால் உடல் விருத்தி வந்து ஒரு 18 வயதோட அந்த உடல் நிறைவு பெறும் என்றது நின்றும். ஆனால் மற்ற ஏனைய செயற்பாடுகள் அவ்வளவு நடைபெற்றுக் கொண்டே இருக்கும். அப்போ அந்தந்த பருவங்கள் நடைபெற வேண்டியது நடக்க வேணும். இதுல ஒரு வினாவை பார்த்துட்டு அடுத்த விஷயத்துக்கு போவோமா? சரி, ரெடி பண்ணுங்க.
உங்களுடைய பரீட்சைக்கு வரைக்கும் என்ன நடக்கும்னா இப்பதான் கேள்வி வரும் ஏற்கனவே நான் விளக்கப்படுத்தியிருக்கிறேன். அதாவது எஸ்ஏ கேள்வி உங்களுக்கு 5 கேள்விக்கு இப்படி எழுதும் அல்லது 4 இப்படி எழுதும். ஒரு வினாவுக்கு 20 புள்ளிகள் வழங்கப்படும், 15 புள்ளிகள். அதாவது 5 வினா இருக்கும், சரிதானே? 15 16 புள்ளிகள் வந்து 80க்கும் போடலாம், அல்லது 4 கேள்விக்கு நீங்கள் 16 புள்ளிப்படி 60 எடுக்கலாம். ஏதோ அந்த திட்டமிடப்படி வேணும். முதலாவது பார்ட் 1 வந்து உங்களுக்கு 20 கேள்வி வரும், 20 தர 2 40 மார்க்ஸுக்கு வரும். பார்ட் 2ல 4 அல்லது 5 வினா வரும். சரிதானே? 4 வந்திருந்தா 16 படி 15 படி மார்க்ஸ் வரும் 60. 5க்கும் வந்து 16 படி 80 போடுவாங்க. இதை விட 20 பார்ட் பண்ணி 20 மார்க்கும் போடலாம். அது என்ன மாதிரி வருமோ அதுக்கு என்ன மாதிரி வரும். அப்ப இதுல 3 பார்ட் 2ல வந்து உங்களுக்கு ஒரு வினாவில் வந்து முதலாவது வினாண்டா அதுல 3 பகுதிகள் வரும். முதலாவது பகுதிக்கு 3 மார்க்ஸ், இரண்டாவதுக்கு 5 மார்க்ஸ், மூன்றாவதுக்கு 6 அல்லது 7 மார்க்ஸ் வரும். 8 அல்லது 7 மார்க்ஸ் வரும். அப்ப 16 மார்க்ஸ் அல்லது 15 மார்க்ஸ் ஏதோ ஒன்று வரும். 16 அல்லது 15 மார்க்ஸ் வரும். அப்ப அதுக்கு எழுதுவோம். இந்த முதலாவது வினா வந்து இயற்கையோட வரும், இரண்டாவது இயற்கையோட நீங்க படிக்கிறதோட வரும், மூன்றாவது ஒரு அனுபவத்தோட வரும். மூன்றாவது அனுபவத்தோட வர்றதுன்னா கூட போயிட்டு அது நீங்கள் எழுதணும். இப்ப இன்னைக்கு பார்த்த விஷயத்துல ஒரு வினாவை 2 வினாக்களை பார்ப்போமா. பிள்ளை விருத்தி செயல்முறை ஆரம்பிக்கப்படுவது 10 மணி கிளாஸுக்கு நம்ம காணி டைம் பார்க்கல சொல்றேன். பிள்ளை விருத்தி செயல்முறை ஆரம்பிக்கப்படுவது தாயின் கருவறையில் ஆகும். பிள்ளை விருத்தி செயல்முறை இடம்பெறுவது தாயின் கருவறையில் ஆகும். இதான் வினா. அதுல முதலாவது வினா போடுவோம், ரோமன்ல கண்ண போடுவோம். தாயின் கருவறையில் வளரும், தாயின் கருவறையில் வளரும் பிள்ளையின் விருத்தி பருவங்கள் 3னையும் பெயரிடுக. தாயின் கருவறையில் வளரும் பிள்ளையின் விருத்தி பருவங்கள் 3னையும் பெயரிடுக. சொல்லுங்க பாப்போம், நீங்க படிச்சதை கொண்டு சொல்லுங்க. இப்ப முகப்பருவம், முளைய பருவம், அவ்வளவுதான். 3 பேருண்டா 3 பாயிண்ட்ஸ். வினா ஈஸியா ரைட். நீங்க வீட்டை போய் இப்படி எழுதி கொண்டு வாங்க. இரண்டாவது வினா பகுதி 1ல் குறிப்பிட்டுள்ள அதாவது முதலாவது வினாவில் குறிப்பிட்ட பருவங்கள் 3னையும் பற்றி சுருக்கமாக அறிமுகப்படுத்துக. பருவங்கள் 3னையும் சுருக்கமாக அறிமுகப்படுத்துக. அப்ப அதுக்கு வந்து அந்த நோட்ஸ்ல பாருங்க. ஆகும் பிரசவத்துக்கு முந்தைய பருவங்கள் 3 பருவத்தை குறிப்பிட்டிருக்கீங்க. நோட்ஸ்ல அடுத்தவரைய பாருங்க. முகப்பருவம் என்ன, முளைய பருவம் என்ன, முதிர் மூல ஒரு பருவம் என்ன, 3க்கும் ஒரு விளக்கம் தந்திருக்கின்றார். அதான் எழுதுறாரு. கஷ்டமா இல்ல. அப்ப முகப்பருவம்னா கருக்கட்ட தொடக்கம், கருக்கட்டிய சூழ், கருப்பை சுவரில் பதிக்கப்படையான காலப்பகுதிக்கு முகப்பருவம். அப்ப சுருக்கமாக அறிமுகப்படுத்துகின்ற ஒரு உரைதான். அதே போல அடுத்த கேள்வி, 3வது கேள்வி. பிரசவத்தின் முன்னரான பருவத்தில் கர்ப்பிணி தாயினால் பிரசவத்தின் முன்னரான பகுதியில் கர்ப்பிணி தாயினால் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய விடயங்கள் 4னை சுருக்கமாக விளக்குக.
சரியா? இடங்களுக்கு பிரசவத்தின் முன்னாள் பாதத்தில் கர்ப்பிணி தாயினால் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய விடயங்கள் நான்கை குறிப்பிடுக. அப்ப என்னென்ன குறிப்பிடலாம்? கர்ப்பிணி தாய் இந்த கவனத்தில் எடுக்கணும். தாயின் கருவறை அகச்சூழல். எனவே தனியார் ரீதியில் பிறப்புக்கு முக்கியமான சில விடயங்கள்ல கவனம் எடுக்கணும். ஒன்று தாயின் போசனை, தாயின் போஷாக்க பற்றி கவனப்படணும். தாய் உட்கொள்ற மருந்து வகைகளை பற்றி கவனம் செலுத்த வேணும். தாயின் பாதகமான பழக்க வழக்கங்களை இல்லாமல் செய்ய வேணும். தாயை பிடிக்கும் நோய் தொற்று கொண்டு ஆகாம இருக்க வேணும். அப்ப என்னென்ன கவனப்படுத்தணும்? ஒரு 4 விஷயத்தை அதை விளக்கப்பட்டாங்க. அடுத்த கேள்வி, 2வது கேள்வி. ஏன்னா அப்படியே எழுதி வைங்க. நீங்க வீட்டை போயிட்டு இந்த கேள்வியை பார்த்து இப்படி நோட்ஸ்ல இருக்குதாங்கன்னா அப்படியே எழுதி வைக்கணும். அப்பதான் உங்களுக்கு கூட மார்க் எடுக்கலாமா. 2வது கேள்வி போடுங்க. தனியாளின் வளர்ச்சி மற்றும் விருத்தி பற்றிய தெளிவான விளக்கத்தை ஆசிரியர் பெற்றிருப்பது அவசியமா? ஆசிரியர் பெற்றிருப்பது அவசியமா? ஆசிரியர் பெற்றிருப்பது அவசியமா? தனியார் வளர்ச்சி மற்றும் விருத்தி பற்றிய தெளிவான விளக்கத்தை ஆசிரியர் பெற்றிருப்பது அவசியமா? முதலாவது கேள்வி என்ன? தனியாரின் வளர்ச்சிக்கும் விருத்திக்கும் இடையிலான வேறுபாடுகள் 3ஐ குறிப்பிடுக. தனியாரின் வளர்ச்சிக்கும் விருத்திக்கும் இடையிலான வேறுபாடுகள் 3ஐ குறிப்பிடுக. சரியா? வேறுபாடுகள் 3 நீங்க வேறுபாடுகள் 4 இருக்கிறீங்க. அதுல 3 சொன்னீங்கன்னா சரி, 3 பாயிண்ட்ஸ். அடுத்த 2வது கேள்வியில தனியார் விருத்தியின் 5 அம்சங்களை குறிப்பிட்டு அவற்றை சுருக்கமாக வரையறுக்க. தனியார் அம்சங்கள், விருத்தியின் அம்சங்கள் 5ஐ குறிப்பிடாது. சுருக்கமாக வரையறுக்க. நான் உங்களுக்கு விளக்கம் தந்திருக்கிறேன். அப்படியே உடல் விருத்தி என்ன விளக்கத்தை அறிவாக்கி மறுபடிச்சு சமூக 5 விருத்திக்கும் 5 விளக்கம் தந்திருக்கிறேன். கஷ்டமா யோசிச்சு பாருங்க. அடுத்த கேள்வி 3வது தனியார் விருத்தி தொடர்பாக விளக்கத்தை தனியார் விருத்தி தொடர்பான தெளிவான விளக்கத்தை ஆசிரியர் பெற்றிருப்பதன் அவசியத்தை உதாரணங்கள் தந்து எடுத்துக்காட்டு. அப்ப தனியார் விருத்தி தொடர்பான தெளிவான விளக்கத்தை ஆசிரியர் பெற்றிருப்பதே உங்களுக்கு இந்த விளக்கம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதை எடுத்து காட்டலாம். உதாரணங்கள் பிள்ளைக்கு உடல் விருத்தி அடைஞ்சிருக்கான்னு பார்க்கணும். ஒரு ஆசிரியர் அந்த பிள்ளைக்கு பார்க்கணும். 2ஆம் ஆண்டுக்கு படிப்பிக்கிற ஆசிரியர் அல்ல 3ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டுக்கு படிப்பிக்கிற ஒரு தரத்துல கற்பிக்கிற ஆசிரியர் அந்த பிள்ளைகளுடைய உடல் நிறையத்துல 2ஆம் ஆண்டுல 4ஆம் வகுப்புல உடல் நிறைய அளப்பாங்க. தெரியும், உயரம் அளப்பாங்க. உங்களுக்கு தெரியுத அளக்கிறது. அப்ப பிள்ளைகளுடைய உயரத்துக்கு ஏற்ற மாதிரி உடல் நிறை இருக்குதா?
அந்த பிள்ளை நலிந்து போயிருக்குதா அல்லது ஆயுளும் கூட ஒபிசிட்டி நல்லா கொடுத்து போயிருக்கா அந்த பிள்ளைன்னு பார்க்கணும். அப்படி இருக்குமா இருந்தால் நீங்களே என்ன செய்யணும், அவருக்கு ஆலோசனை வழங்கணும், இந்த உடல்நிலையை குறைக்கணும். அப்ப என்ன செய்யணும், ஒரு வைத்தியர்கிட்ட ஆலோசனை பரிசோதனை கேட்கணும். பிள்ளைகளுடைய உடல் பெருத்து ஏதாவது காரணமா இருக்கலாம். உடல் சரியான வளர்ச்சி அடையலைன்னா அவருக்கு சுவாசி போற அப்படி நோய்கள் ஏற்பட்டு அந்த பிள்ளைகளுடைய உடல் வளர்ச்சி தசைனா வளர்ச்சி எல்லாம் அப்ப அவருக்கு போசாக கொடுக்குறதுக்கு ஆலோசனை வரும். அப்ப ஆசிரியருக்கு ஏன் இந்த இது பற்றி அவசியம் பண்ணா, இந்த வயதுக்கு ஏற்ற மாதிரி உடல் நிறையும் உடல் உயரம் வளர்ச்சி அடைந்திருக்க வேண்டும், விருத்தி அடைந்திருக்க வேணும். அப்படி இல்லாட்டால் அந்த பிள்ளை நலிந்த தோற்றத்தை இருக்கு. பெற வேண்டிய சில விஷயங்களும் வரா. அவங்க ஆலோசனை வழங்கி நல்ல போசாக்குள்ள உணவை கொடுத்து உடல் விருத்தி அடை செய்யறதோ அதில் உடற்பயிற்சி வழங்குறதோ ஏதோ ஒன்றை செய்யுங்க, அந்த உடலை சரியான முறையில விருத்தி அடை செய்யறதுக்கு ஆலோசனை வழங்கணும். அதே போல அறிவாற்றல் விருத்தி பற்றி அறிஞ்சிருந்தா தான் பிள்ளைக்கு என்ன சிந்தனை விருத்தி அடைஞ்சிருக்கிறது, என்ன மாதிரி பிள்ளை சிந்திக்கா, என்னென்ன விஷயங்கள் சொல்றான், அவரோட மொழி விருத்தி ஏற்பட இல்லையா, டக்குனு ஏற்படுத்துறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறது. மொழி விருத்திக்கு ஏற்பாடு பிள்ளைக்கு நிறைய சொற்களை கொடுத்து சொற்களஞ்சியங்களை கொடுத்து அதன் மூலம் எழுத வருவது, பேச வருவது, வாசிக்க வருவது, அதன் மூலம் அவருடைய அந்த திறனை என்ன செய்யலாம், வளர்த்து கொண்டு போகலாம். நுண்மதி விருத்தி நடைபெறலையா, சின்ன சின்ன கணக்குல வேகத்தை அதில் கூட்டுறது, அப்படியான விஷயங்களை செய்யணும். அது கூட அனுபவத்தோடு எழுத போறீங்களா, இது கூட அனுபவம். அதே போல மென அடிச்சுது பிள்ளைக்கு நீங்க படிப்பிக்க பிள்ளைக்கு கடன் போகுங்க ரெண்டாவது கோவத்தை குறைக்கிறதுக்கு அவருக்கு ஆலோசனை வரும். கோவம் ஆலோசனை 6 வருஷம் சொல்லப்படுது கண்ட்ரோல் கோவம் பண்ணா கட்டாயம் வாழ்ற நிலைமை தான். அப்ப பிள்ளைக்கு கோவத்தை கட்டுப்படுத்தணும், துக்கமா இருக்கக்கூடாது, போட்டி இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது, மனவளர்ச்சியை கட்டுப்படுத்தப்பட போகணும். உன்னுடைய மனவளர்ச்சிகளை எல்லாத்தையும் என்ன செய்யணும், விசைப்படுத்த தெரிஞ்சிருக்கணும், அதிகளவில் வெளிக்காட்டக்கூடாது என்ற விஷயத்தை அவங்களுக்கு சொல்லணும். எப்படித்தான் சமூகத்தில் வாழணும், அதிகமாக கோவப்படுறாங்களா சமூகம் விரும்பாது, அதிகமாக கவலைப்படுறார்களையும் சமூகம் ஏற்றுக்கொண்டார், சந்தோஷமான மனநிலையில் இருக்கிற நேர்கண்ணிய மனப்பாக இருக்கிறார்கள் தான் உலகம் ஏற்றுக்கொள்ளும். அன்பா இருக்கிறாங்களே கோபம் ஏற்றுக்கொள்ளும், பண்பா இருக்கிறார்களே ஏற்றுக்கொள்ளும். அந்த சொல்றார்கள் ஆசை கோபம் அன்பு கருணை இரக்கம் கொண்டவன் மனித வடிவில் தெய்வம், ஆசை கோபம் களவு கொண்டவன் பேச தெரிந்த மிருகம். அதை நான் பாடுற வேண்டும். அதே நான் புரிஞ்சுக்கிறேன்னா அளவுக்கு அதிகமாக ஆசை வந்தா, அளவுக்கு அதிகமாக கோபம் வந்தா அது மிருக பண்படுச்சு. நாய்க்கு தான் கோபம் வந்தா அவருக்கு கிடைக்கும். அப்ப மனிதனுக்கு கோபம் வந்தா என்ன சிந்தனை வேறுபடும். அதே போல அன்பு இருந்தா என்ன செய்யும், எல்லாரையும் பரவி அன்பு இருந்தா எல்லாரையும் சேர்ந்து பிள்ளைக்கு அப்படி அதை சொல்லிக் கொடுப்போம். ஏன்னா உலகத்துல மனவிருத்திகளை கட்டுப்படுத்தாத பிரச்சனைகள் வந்து அதுதான் அது சமூக விருத்தி. தன்முனைப்பு தன்மையை விடுபட்டு சமூகத்துக்குள்ள போய் சமூக திறன்களை பின்ன பெறுவோம். அப்ப சமூக திறன் பற்றி கூட தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு எந்த தூரத்துக்கு மற்றவர்களோட சேர்ந்து இயங்கக்கூடிய சக்தி இருக்கு. ஒரு குடிச்சி ஏற்பாடு ஒதுக்கி போய் ஒரு பிள்ளை இருக்கட்டா அந்த பிள்ளைக்கு சமூக திறன் இல்லை இருக்கட்டா தெரிஞ்சாதான் அந்த பிள்ளையை சேர்ந்து இயங்குறதுக்கு செய்யற வகுப்பறையில் ஒதுக்கி போய் ஒரு இருக்கு காயல் வரம்பு கூட போய்வோம். மற்றவர்களுடைய சேர்ந்து சாப்பிடாது, சேர்ந்து விளையாடாது, சேர்ந்து நடக்காத பண்புகள் சில இருக்கிறது. அப்படி இருந்தாலும் அந்த சேர்க்க சமூகத்தில் அதே போல ஒழுக்க விருத்தி என்ன அவருடைய நல்ல பண்புகளை அந்த பிள்ளைக்கு உள்வாங்கப்பட்டிருக்கும். அந்த சமூகத்தால் சொல்லப்பட்ட அந்த பண்புகள் உள்வாங்கப்படாட்டா அது பிள்ளை. அப்போ அதை பற்றி அறிஞ்சிருந்தா தான் நீங்கள் அவருக்கு என்ன நல்ல விஷயத்தை படியாட்டும். ஒழுக்கமானடா போகணும், நீ இப்படித்தான் போகணும், இந்த மாதிரியான செயற்பாடுகள் எந்தெந்த செயற்பாடுகள் ஈடுபட்டால் சமூகம் ஏற்றுக்கொள்ளும், சமூகம் இருக்குதான். அப்போ நான் உங்களுடைய அப்பா அம்மாவோட பேரையும் காப்பாற்றி, உன்னோட பாடசாலையோட பேரையும் காப்பாற்றணும், கௌரவத்தையும் காப்பாற்றணும், உன்னுடைய இதையும் காப்பாற்றணும். ஒழுக்கம் இல்லாத யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஒழுக்கம் உயிரும் ஓம்பப்படும். உயிரை விட மீறாம ஒழுக்கத்தை விட உயிர் தான் முக்கியம், உயிரை விட ஒழுக்கம் தான் முக்கியம். அந்த ஒழுக்கம் குறைஞ்சா கவரிமான் மாதிரி தான் போகும். அப்படிதான் சமூகம் வாழ்ந்தது ஒரு காலத்துல இப்ப இல்லை, இந்த காலத்துல ஒரு காலத்துல ஒழுக்கத்துக்கு முதலிடம் கொடுத்து தனக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டா கூட தன்னை தற்கொலை செய்கிற அளவுக்கு அந்த சமூகம் போயிருந்தால் ஒழுக்கத்துக்கு இப்ப என்ன சொன்னாதான் நான் அப்படிதான் எனக்கு அது எங்களை ஆபத்தை கொண்டே பிறகு கொண்டே செய்யும். ஏதோ ஒரு இடத்துல பாலும் முடிய தண்ணி பிள்ளை இவ்வளவு பண்புகளோட இவ்வளவு திருப்தி அடைந்த பிள்ளை தான் சமூகத்துல நல்ல ஆளா வரக்கூடியதாக இருக்கும். ஏன்னா எல்லா பண்புகளும் இருக்கும். நேற்று நோர்வே என்ன செய்தாரா, 2 நாள் 3 நாள் 4 நாள் 5 நாள் 6 நாள் 7 நாள் 8 நாள் 9 நாள் 10 நாள் 11 நாள் 12 நாள் 13 நாள் 14 நாள் 15 நாள் 16 நாள் 17 நாள் 18 நாள் 19 நாள் 20 நாள் 21 நாள் 22 நாள் 23 நாள் 24 நாள் 25 நாள் 26 நாள் 27 நாள் 28 நாள் 29 நாள் 30 நாள் 31 நாள் 32 நாள் 33 நாள் 34 நாள் 35 நாள் 36 நாள் 37 நாள் 38 நாள் 39 நாள் 40 நாள் 41 நாள் 42 நாள் 43 நாள் 44 நாள் 45 நாள் 46 நாள் 47 நாள் 48 நாள் 49 நாள் 50 நாள் 51 நாள் 52 நாள் 53 நாள் 54 நாள் 55 நாள் 56 நாள் 57 நாள் 58 நாள் 59 நாள் 60 நாள் 61 நாள் 62 நாள் 63 நாள் 64 நாள் 65 நாள் 66 நாள் 67 நாள் 68 நாள் 69 நாள் 70 நாள் 72 நாள் 73 நாள் 74
நோர்வே பிரதமருக்கு ஒரு தண்டனை கொடுத்தாங்களாம். என்ன புரஸ்காரம் அங்க சட்டம் விட்டாருக்கு உண்டுதான். இந்தியா பிரதமர் போனா நாங்க தள்ளுபடி கூட பெறணும். அங்க என்ன நடந்தது? அந்த கொரோனா சமூக நடவடிக்கை நடந்து விட்டது அவங்க. அப்ப அவரும் மயங்க அடிச்சுட்டாங்க. அதே போல ஜெசிந்தா எங்க நியூசிலாந்து பிரதமர் அவங்க பொறுக்கா அந்த ஹோட்டல்ல அப்போ இன்னும் கடந்துட இல்லாங்க புழுதியில் சாப்பிட்டு பயன்படுத்தி அவ சாதாரண பிரச்சனை அதையும் கொடுத்துருக்காங்க. நாங்க பிரைம் மினிஸ்டர் சட்டத்துக்கு மதிப்படைத்தோம். சட்டத்துக்கு மதிப்படைக்கக்கூடிய ஒடுக்கமுள்ள ஆள் அந்த நாட்டில் இருந்தாங்க. அப்ப சாதாரணமாக எல்லா பிரஜையோட நானும் ஒரு ஆள். என்னுடைய பதவி என்பது அந்த ஒடுக்கம் அப்படி இருக்கும். அங்க சொல்லப்படுற சட்டத்திட்டங்களுக்கு அவை ஆப்பிட்ட நடக்கும். நீங்க உதாரணங்களை காட்டி சொல்லுங்க. நிறைய செய்தி பார்க்குறீங்க, நிறைய செய்தி சொல்லியிருப்பாங்க. ரைட். அப்ப இதுல 2 வினாக்கள் வந்துருக்குது. முதல் வினா வந்து உலகியல் நீங்க ஒப்பில எடுத்துட்டீங்க. அசைன்மெண்ட் மாதிரி எழுதி போட்டு கொப்பி எழுதுங்க. எழுதி போட்டு அசைன்மெண்ட் எழுதி தந்தா நீங்க ஏதாவது எழுதிருக்கீங்கன்னு தனியாக போட்டாங்க. சரியா? அப்ப உங்களுக்கு அந்த இதுதான் கேள்வியாக இருக்கு. உங்களுக்கு உலகியல் நாளையில அந்த கேள்விகளுக்கு எப்படியே நீங்க அந்த ஆய்வுகளை நாங்கள் தனியாக பிரித்து பெறுவாங்க பார்க்குறாங்களோ அதோட சம்மந்தப்பட்ட வினாக்களும் சாப்பிடுறேன். சார் அந்த பரிசோதனை ஆய்வு முறையில மாறிகள் படித்தோம். சார்ந்த மாறி சாரா மாறி அதுல கொஞ்சம் விளக்கம். சார்ந்த மாறி சாரா அது எப்படின்னா அவதானிப்பு உட்படுத்தப்படுகிற மாறி வந்து சாராட்டைக்கு அவதானிப்பு உட்படாது. நாங்கள் என்னத்தை அவதானிப்புக்கு உட்படுத்த போறோமோ அதுதான். இந்த நேரம் பண்ணா நேரம். இப்ப நாங்கள் ஒரு விடயத்தை அவதானிப்புக்கு பிள்ளைகளுடைய அந்த பிரச்சனை இருக்குல்ல, மனித பாடம் கற்பிக்கும் போது நேரம் செல்வாக்கு செலுத்தல். அப்ப நேரம் செல்வாக்கு செலுத்தல் கருதூல் அமைச்சு போட்டு நாங்கள் அந்த செயற்பாட்டை முன்னெடுக்க போறோம். அப்ப அதுல இருந்து அதோட சார்ந்து இருக்கிறது என்னன்னா என்னென்ன விஷயங்கள் அங்க வேற கற்பித்தல் முறைகள் அதை இதுக்கான விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாரு. அதுல உதாரணம் தந்துட்டு பாருங்க. சார்ந்த மாறிக்கு உதாரணம் என்ன? அவதானிப்புக்கு உட்படுத்தப்படுற மாறி மட்டும் சார்ந்தாரு. சாராது வந்து வேற காரணங்கள் நிறைய இருக்குது. அதை நாங்கள் காலத்தில் எடுக்க மாட்டோம். நாங்கள் அவதானிப்புக்கு உட்படுத்த மாறியை மட்டும் கருத்தில் எடுப்போம். 2 மாறிகளுக்கு 2 காரணிகள். மாறிக்கிறது காரணி ஒன்று சார்ந்திருக்கும், ஒன்று சாராம இருக்கும். நாங்கள் என்னத்தை ஒரு விடயத்தை தான் விடயத்தில் அவதானிக்க போறோம். எல்லா விடயத்தையும் அவதானிக்க மாட்டோம். அந்த ஒரு விடயத்தை பார்க்கணும். அப்புறம் மற்ற விடயங்களை நாங்கள் பார்த்துக்கணும். ஒருக்கா சார்ந்தா இருக்கும், சாராவது சாராது ஒருக்கா சார்ந்தும் இருக்கும். நாங்கள் எதை அவதானிக்க போறோமோ அதை நிறைய காரணிகள் இருக்கும். எதை அவதானிக்க போறோமோ அந்த காரணி மட்டும் சார்ந்த மாறிகள் சொல்லும். இதுல நீங்கள் உதாரணத்துக்கு சொன்ன இந்த மின், அதாவது மின்காந்தம் அமைக்க 3 காரணிகள் செல்வாக்கு காரணம். அதுல வந்து மாறிய டேக்க கம்பி சுற்றுவண்ட எண்ணிக்கை அதிகரிச்சா இது காந்தத்துல வரைக்கும் அதிகரிக்கும். அப்ப கம்பி சுற்றுவண்ட எண்ணிக்கையை வச்சுக்கொண்டு மற்றது 2ஐயும் அப்படியே கட்டுப்படுத்தி வச்சுக்கலாம். அப்ப இது சுற்றுவண்ட எண்ணிக்கை அதிகரிச்சா காந்தம் அதிகரிக்கும். அது சார்ந்து அதாவது சுற்றுவண்ட எண்ணிக்கையை கூட்ட மின்காந்தம் வரைக்கும் அதிகரிக்கும். அப்புறம் சுற்றுவண்ட எண்ணிக்கை அதே அளவு வச்சுக்கொண்டு மின்காந்த தன்மையில மின்னோட்டத்தை அதிகரிச்சுப்பாங்க. ஒரு மின்கலம் போட்ட 2 மின்கலம் போட்டா மின்ன பவர் கூட தான் இருக்கு. அதை என்ன செய்யப்பட்டால் அந்த பவர் அதை சார்ந்து இருக்கு. அந்த மின்காந்தத்துல மாற்றுவதற்கு மின்னோட்டத்துல கருமன் தான் கூட இருக்கிற காரணம். ஒரு சுற்று கூட இருந்தால் கருமன் பார்க்கலாம். அடுத்தது நாங்கள் வெந்திருப்பாக நீயே போடுறாங்க.
ஏதோ ஒரு காரணியை மாற்றி என்ன செய்யறது, இன்னொரு காரணியை கட்டுப்படுத்தி வச்சிருக்கோம். நாங்களே அவானிக்க போறது என்னவோ அதுதான் சாரணமா. அவானிக்க முடியாது, அது வேற எதிரே இருக்கும், அது சாரம் இல்ல. அப்படி இந்த கணித பாடத்துல கற்பிக்கும் நேரம், கற்பிக்கும் ஆசிரியர், பாட விடயம், பிள்ளைகளுடைய கால அந்த இதுகள் எல்லாமே செல்வாக்கு. அதனால ஒரு காரணியை மட்டும்தான் பார்க்கணும். அப்ப அந்த பரிசோதனைக்கு என்னத்தை பயன்படுத்த போறோம் அதான் சார்ந்தாரு. மற்ற காரணிகள் சாராது. அதாவது உதாரணம் பார்த்துருக்க அதோட ஒரு வினா உங்களுக்கு தர தெரியாது. வினா தான் வந்தா நீங்கள் அதை அவங்கள மிரட்ட மாட்டாங்க. எல்லாரும் சேர்த்து வரைங்க முடியலாங்கன்னா அவங்கள விடுறாங்க. போன கிளாஸ்ல பண்ணிட்டு நீங்க தான் வேற இல்லையா? சரி, மற்ற கிளாஸ் வரைங்க பரிசோதனை ரீதியான ஒரு இதை அது அவங்களுக்கு விளங்காம இருக்கு. 2-3 தடவை சொல்றதை விட நான் இந்த இப்ப அந்த கேள்வி எல்லாம் தெரியா, அது உண்மையில விளங்கா, எனக்கே விளங்கிட்டேன். நான் படிக்கிற காலத்துல மாறு என்ற சொல்லி எனக்கு விளங்க. அப்போ ஒரு ஏடி இன்னொரு பேர் என்ன, அவர் வேம்படி ஸ்கூல்ல பிரின்சிபலா இருந்தவர், ஒரு ஏடியா இருந்தவர். அப்போ யூடியூப்ல அவர் பிஎஸ்சி அப்ப அவங்ககிட்ட இதெல்லாம் தெரியாம இன்னத்துக்கு வந்துருக்காரு சொல்லி கேட்டான். அவட்ட சொன்ன மிஸ் நாங்கள் எல்லாம் படிக்க அப்படியா அன்றது கொஞ்சம் பெரிய ஆட்கள் தானே, நாங்கள் அப்ப சின்ன ஆட்கள் தான். அப்ப அவங்க எல்லாம் தனித்தனியாக விளங்கப்படுத்தி இப்படி தான் சில உதாரணங்களை கொண்டு தான் இதை விளங்கப்படுத்தினாங்க. அப்ப டக்கண்டதுதான் பரிசோதனை முறையான ஆய்வுல வந்து பிரச்சனையை அவதானத்தை பிரச்சனையை கண்டு காட்டா அதுக்குரிய கருவோடு அமைத்த பிற பரிசோதனை ஒழுங்கமைத்த பிற முடிவுக்கு வருகிற செயற்பாட்டுக்கு இதெல்லாம் தேவை. உங்கள்கிட்ட தேவைப்பாங்க என்றால் ஆய்வுலகத்தில் செய்கிற பரிசோதனை தானே, இதை நாங்கள் கட்டுப்படுத்தி பிள்ளைகளை கட்டுப்படுத்தி செய்ய போறோம். பிள்ளைகளை கட்டுப்படுத்தி தான் பாடங்கள் சம்பந்தமானதோ அதுக்கு நேரம் சம்பந்தம் ஏதோ ஒன்று நாங்கள் செய்ய போறோம். அப்ப அதுக்கு அந்த உண்மை தன்மை எதுன்றதுக்கு அதை டிசைன் பண்ணோம். எப்படி முச்சோதனை பிச்சோதனை வச்சு பார்க்கலாம், குழுக்களை வச்சுக்கொண்டு ஒரு குழு 2 குழு வச்சு ஒரு குழுவை கட்டுப்படுத்தி வச்சுக்கொண்டு ஒரு குழுவை கட்டுப்படுத்தாம வச்சுக்கொண்டு ஒரு குழுக்கு எல்லாமே கொடுக்குறத ஒன்று கொடுக்காம வச்சுட்டு 2 பரிசோதனை ரீதியான முடிவு கொண்டு வரைக்க அதுகளில் சில மாறிகள் எடுத்து தான் நாங்கள் ஆய்வு செய்வோம். அதுல 2 விதமான ஆய்வு உங்களுக்கு முக்கியமா பெறப்பட்டதுக்காக அந்த 2 விளங்கப்படுத்தினேன். 25 பேர்லாம் கனவே நிறைவேறும் அவங்களுக்கும் வந்து அப்ப நான் திருப்பி ஒரு கிளாஸ் அதெல்லாம் குழந்தை கட்டி. சரி, அடுத்ததா பிள்ளை விருத்தி கொள்கைகளை பார்ப்போம். பிள்ளை விருத்தி கொள்கைகள் இந்த விட ஒன்று மட்டும்தான் பார்க்கலாம், அது வேற தான் இருக்குது. அதை நாங்கள் அப்புறம் தான் பார்க்க வேண்டியதா இருக்கும். சரியா? பிள்ளை விருத்தி கொள்கைகள்ல நீங்க பாத்தீங்கன்னா அறிவாற்றல் விருத்தி கொள்கை, 4 கொள்கைகள் பார்க்க போறோம். ஒன்று அறிவாற்றல் விருத்தி கொள்கை, அடுத்த உடற்பகுப்பு கொள்கை, அடுத்த உடற்சமூக கொள்கை, அடுத்த தேவை கொள்கை. இந்த 4 கொள்கைகள் பிள்ளை விருத்தி கொள்கைகள் சொல்லப்படுது. பிள்ளைகளோட விருத்தி என்ன மாதிரி இடம்பெறது இந்த அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க, அவங்க ஆய்வு செய்து சொல்லியிருக்காங்க. அதுல முதலாவது அறிவாற்றல் விருத்தி கொள்கை. இந்த அறிவாற்றல் விருத்தி கொள்கை தான் முக்கியமா வினாக்கள்ல வரப்படும். அப்ப அந்த அறிவாற்றல் விருத்தி கொள்கை என்ன சொல்லுது நாங்க பார்ப்போம். நாங்க இந்த அறிவாற்றல் விருத்தி என்னோட அம்சம் பார்த்துட்டு அப்ப அதோட சம்பந்தப்படுத்தி நாங்க பார்க்க இந்த இருக்கிற எல்லா விடயங்களுமே வேற. பிள்ளை விருத்தி கொள்கைகள் முதலாவது அறிவாற்றல் விருத்தி கொள்கை. காக்னிட்டிவ் டெவலப்மென்ட் இருக்குதானே, அறிவாற்றல் அதை வியாதியை பெற ஆராய்ச்சி பார்த்துருக்க, தன்னுடைய குழந்தைகளை வச்சு ஆராய்ச்சி பார்த்துருக்க ஒரு உளவியலாளர்.
அவருடைய மகளும் திருப்பி ஒரு உறவில இருந்து ஆய்வு அந்த சொன்ன கருத்தை மறுதளிச்சிருக்காங்க அப்படின்னு நடந்திருக்கு. அந்த நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. நாங்க அதை பற்றி எல்லாம் கருதுறே இருந்தாங்க. எங்களுக்கு காலையில சாப்பாடு, மத்தியானம் சாப்பாடு, நகரத்தில் இந்த பார்த்தீங்கன்னா 25 பேர்ல நிறைய நீங்க மெசேஜ் போட்டிருந்தோம். யாரும் பார்த்துருக்கோம். வராது கவலைப்படுற என்னன்னா ஒரு கிளாஸ் போயிட்டு நாங்கள் வந்து தொடங்கிட்டோம்னா ஒரு 20 பேர் இருந்தால் 18 பேராக தரோம். படிக்க வெளிக்கிட்டாங்க வேற நான் இதோட வயல்வெளி இருக்கிறாங்க ஆண்கள் அப்படின்ற வயல்வெளி போயிருக்காங்க. சீசன் தொழில் வயல்வெளிக்கு அப்பா அம்மா பேசுவாங்க கண்டறியா படிச்சு பிடிச்சு அறிவாற்றல் திருத்தி கொள்கையில் ஜீன் பியாஜே என்பவரால் முன்வைக்கப்படாது. பியாஜே என்ற ஒரு அறிஞர் இந்த கருத்தை முன்வச்சிருக்கிறார். பிள்ளை அபிவிருத்தி கொள்கையில் தெட்ட தெளிவான ஒரு கொள்கை, தெட்ட தெளிவான ஒரு நல்ல ஒரு கொள்கையாக இதை நாங்கள் பார்க்கிறோம். வயது அதிகரிப்போடு அறிவாற்றல் திருப்தி அடையும் விதம் பற்றி எடுத்து காட்டப்படும். பிள்ளை உயிரோட்டமாக அறிவித்து வரும். உயிரோட்டமான பிள்ளை இயற்கையோடு இருக்கிறார். உயிரோட்டமாக அறிவித்த சூழலுடன் தொடர்பு அறிவாற்றல் வரும் விதமும் சூழலின் செழுமையில வன்மையின்படி அனுபவங்கள் போஷிக்கப்படும் அல்லது நலிவடையும் என்பது இவரது கொள்கை மூலம் அறியப்பட்டுள்ளது. இந்த சூழல் நல்ல உயிரோட்டமாக இருந்தால் நல்ல சூழலாக இருந்தால் அந்த பிள்ளை நல்ல அறிவிக்கும். சூழல் என்பது என்ன? வீடு என்ன? வீட்டு சூழல் நல்லா இருக்கும், பாடசாலை சூழல் நல்லா இருக்கும், சமூக சூழல் அல்லது அயல் சூழல் நல்லா இருக்கும். இந்த 3 சூழலும் பிள்ளை நல்லா இருக்குமா இருந்தால் பிள்ளை என்ன செய்யும்? தேவையான விடயங்களை பௌதிய சூழல் 3 சூழல் பார்த்த பௌதிய சூழல் அதை செல்வாங்க. இப்ப வீடு என்ற சூழல் நீங்க பாத்தீங்கன்னா வீட்டு சூழல் ஒரு பிள்ளை நல்ல கற்றோருக்குரிய ஒரு பிள்ளையா இருக்குமா இருந்தால் நிறைய அறிவாற்றல் பிள்ளை அந்த பிள்ளைகளிடம் வீட்டுல எல்லாரும் கற்றிருப்பாங்க. அந்த பிள்ளையை படிப்பிக்கிற ஆற்றல் அந்த பிள்ளைக்கு கூட இருக்கு. பாடசாலையில் நல்ல வளமான பாடசாலை, நல்ல வளமான ஆசை, சகல விதத்திலே உன்னதமான ஒரு பாடசாலைகளை படிக்க வேண்டாம். அது அறிவாற்றல் தேர்த்தியாதியை தாய் தந்தையர் வீட்டில் இருந்த குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் நல்ல ஒரு பண்பு சூழல்ல அல்ல கற்ற சூழல் இருந்திருந்தால் அந்த பிள்ளைகளுடைய அபிவிருத்தி கட்டாயம் வரும். சமூக சூழல், இந்த சமூகம் நல்லா படிச்சு நல்லா கற்ற சமூகமா இருந்திருந்தால் அந்த பிள்ளையும் அங்க வளரும் போது என்ன ஆகும்? நல்ல ஒரு ஆளா வரும். அதான் இது சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது செழுமை, அதாவது பிள்ளை உயிரோட்டமாக அறிவித்தவர் சூழலுடன் தொடர்புற்ற அதிகாரங்களுக்கு வரும் விதமும் சூழலின் செழுமை அல்லது வறுமையின்படி, செழுமையிலேயே நல்ல இதா இருக்கும் சொன்ன பிள்ளைங்க இருக்கும். வறுமை கேட்டா இல்லாம சில இடத்துல இருக்கா ஒரு பயிரை நாங்கள் நட்டவன்னா அந்த பயிரை நடையில அந்த நிலம் வந்து நல்ல வளமுள்ள நிலமா இருந்தா பயிர் செழிப்பா வளர, வளமற்ற நிலமா இருந்தா பயிர் செழிப்பா வளரா. அப்ப அந்த வீடு, அந்த சூழல், அது வாடுகிற இடம் வந்து அப்படியா இருக்கும், நல்ல செழுமையா இருக்கும். இதுதானே நல்லது என்ன செய்ய மாட்டால் அனுபவங்கள் வறுமைப்படி அனுபவங்கள் போசிக்கப்படும் அல்லது நலிவடை. அவ பிள்ளைங்க செழுமை எந்த அளவுக்கு சூழல்ல நல்ல விடயங்கள் இருக்கோ அதெல்லாம் கிடைக்கும். எந்த அளவுக்கு கூடாத விடயங்கள் இருக்கோ அதெல்லாம் அதை பெற்றுக்கும். சமூகத்திலேருந்து தான் பெற்றுக்கும். அறிவாற்றல் விருத்தியின் தொடக்கத்தையும் வளர்ச்சியையும் பெருக்கிறதுக்காக பியாஜே புதிய சொற்களஞ்சியம் ஒன்றை பயன்படுத்திருக்கிறார். 5 விதமான சொற்களஞ்சியம் நடத்தப்பட்டிருக்கு. அந்த சொற்களஞ்சியம் தொடர்பான எண்ணக்கருக்களை நீங்க கட்டாயம் விளங்கிக் கொள்ளணும். இதை பற்றி விளக்குறார். ஸ்கீமா திறனமைப்புகள் என்ற சொல், அல்லது தழுவல் அடாப்டேஷன், ஃபெசிலிட்டேஷன் தன்மயமாக்கல், ரெக்கமெண்டேஷன் அமைவாக்கல், ஈக்லிபிரியம் சமநிலை, ஆர்கனைசேஷன் ஒழுங்கமைப்பு, இந்த 5 விதமான சொற்களஞ்சியத்துக்கு கூடாக அதை விளங்கப்படுத்துறேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கீமான்றது என்ன? கேள்வியில வேற அவரா பாடமாகி வச்சு கொள்ளணுமா? ஒருவர் புறவாரியாக காட்டும் செயற்பாடுகள் காரணமாக உள்ளார்ந்த விதி உலக்கட்டமைப்புகள் மாற்றங்கள் நிகழும். இவ்வாறு உலக்கட்டமைப்புகள் நிதமும் மாற்றமடைந்த வண்ணம் இருக்கும். இதை திரடமைப்புகள் சொல்றேன். திரடமைப்புகள் சூழலில் இடம்பெறும் நிகழ்வுகள் மற்றும் கட்டமைப்பை பற்றி சிந்திப்பதற்கு அல்லது புறவாரி தேவைப்பாடுகள் தொடர்பாக உடற்பிரயத்தத்தை ஏற்படுத்திக் கொண்ட உதவக்கூடிய ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட உளஞ்சார் தொகுதிகள், அதாவது திரடமைப்பு சூழல்ல இருந்து பெறக்கூடிய அனுபவங்கள் ஒவ்வொன்றையும் அனுபவத்து கூட பெற்று தன்னுடைய உள்ளத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டால் அதான் திரளமைப்புன்னு சொல்றது. என்ன கதை திரளமைப்பு? உதாரணமா நான் சொல்லுவேன், பிள்ளை நடந்து போயிங்க சூழல்ல இருக்கிற மாற்றங்கள் உணர்ந்து கொள்ளும். ஒரு வெப்பதற்க நிறைய உணர்ந்து கொள்ளும். வெயில் சர சுடும், இப்ப போனா சுடும் மட்டும் பிள்ளைக்கு தெரியும். ஒரு மேடு இருந்தா ஒரு பள்ளம் இருந்தா தான் அப்படி அதை இறங்கி போகணும்னு தெரியும். அதெல்லாம் அனுபவம். அதை விட்டது செயற்பாடுகள் என்ன செய்ய மாட்டால்
நிறைய சூழல இருக்கிற அவல விடயங்களையும் பிள்ளை என்ன செய்யும் தன்னை கூட உள்வாங்கி கொள்ளுதல் அதன் மூலம் செய்வாங்க. தடுவலன் சிலைக்கு அதுக்கேற்ற மாதிரி செய்வாங்க. சமூகத்துக்கு இசைவடைந்த தடுவல் என்பது ஒவ்வொரு ஆட்சியிலும் தன்மை நீதிக்கும் சூழலுக்கு இடையான இடைத்தொழிற்பாடுகள் காரணமாக இசைவடைதல் நிகழும். சூழலை இசைவாக்கமடையும் தனியார் ஒருவரிடம் உள்ள திறன்கள் முன்னர் இடம்பெற்ற இடைத்தொழிற்பாடுகள் பெறுவதுதான். புதிய அனுபவங்களை பெறும்போது தனியாரின் உடற்கூறங்களில் மாற்றங்கள் ஏற்படும். இத்திறனமைப்புகள் அனுபவம் காரணமாக முன்னெதிர்பார்க்க உயரிய மட்டத்தில் ஒழுங்கம் வைக்கப்படல் நிகழ்ந்துகொண்டே இருக்கு. இப்ப இந்த பேனாவை கண்டுட்டு இந்த பேனாவை கீழே இருக்குது உள்ள எடுக்குது. இதை பார்த்துட்டு இந்த பேனா எல்லாம் புத்தெல்லாம் பார்க்கிட்டு டக்குனு ஈடுபட்டு திறந்து சொல்லணும். பிறகு இதை மூடிப்பாங்க. சரி எல்லாம் உணர்ந்து கொள்ளும் தான் கற்றுக்கொள்ளும். இப்போ உள்ளத்துக்குள்ள உருவாக்கணும். ஏதாவது ஒன்றை ஏதாவது எழுதுப்பாங்க. திறந்தாண்டால் நான் முதல் வச்சு அனுபவம் திறக்காட்டா திரும்பிப்பாங்க. திறந்தாண்டா திரும்பி திறக்க பிறகு என்ன செய்யும் எங்கேயாவது இருந்தால் ஒரு எழுத்துப்பாங்க திரும்பிப்பாங்க. இதான் அந்த அனுபவம். இப்படி ஒவ்வொரு செயற்பாட்டையும் பிள்ளை என்ன செய்ய மாட்டா தன்னுடைய அனுபவத்தை கூட ஆக்கிட்டு உள்ளத்துக்குள்ள கொண்டு வரும். அப்ப சூழலுக்கு இந்த மாதிரி தடுவல் போக்காக கொண்டு வரும். இசைவாக்கம் அடைதல் என்ன சொல்லணும். அப்ப ஸ்கீமாங்கிறது திறட அமைப்புகள். அதாவது சூழல்ல இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் உள்ள உணர்த்துவோம். அதுக்கேற்ற மாதிரி தடுவல் செயற்பாடுகள் இடம்பெறும். தடுவல் ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய 2 படிமுறையை கொண்டது. ஒன்று தன்மயமாக்கல், அடுத்தது தன்னமயமாக்கல். தன்மயமாக்கல் என்றது என்னென்னா புதிய ஒரு சந்தர்ப்பத்தை அடைந்த நிலையில் அதாவது புதிய அனுபவம் ஒன்றை எதிர்கொள்ளும் நிலையில் அப்புதிய சந்தர்ப்பத்தை விளங்கிக் கொள்வதற்காக இதுவரையில் காணப்படும் திரள் அமைப்புகளை பயன்படுத்துவதை தன்மயமாக்கல் என அழைக்கப்படும். அப்ப புதிய சந்தர்ப்பம் மட்டும் வந்தா அதில் உள்வாங்கி அதை பயன்படுத்துவது. சரிதானே? தன் அமைவாக்கலுடைய இவரிடம் ஒருவருக்கு யாரையும் பரிச்சயமற்ற அனுபவத்தை எல்லாமே எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும் போது அதனூடாக எழும் சவால் காரணமாக அவரிடத்தே காணப்படும் அறிவாற்றல் அமைப்பை புதிய நிலைமைக்கு பொருத்தமாக மாற்றி அமைத்துக் கொள்ளலே அல்ல புதிய எண்ணக்கருவங்களை விளங்கிக் கொள்வதற்கான தம்மிடத்தை உள்ள உடற்திறப்புகளை போதுமானதாக அமையாத போது அதனை விளங்கிக் கொள்வதற்காக ஆர்வம் ஏற்பட்டு நமது உடற்திறப்பை மாற்றிக்கொள்ள முயற்சித்ததை தன் அமைவாக்கம் என அழைக்கப்படும். 2 விஷயம் தன்மயமாக்கல் தன்னமைவாக்கம். இந்த வடிவா கவனி இந்த பேனா அதாவது பேனா வச்சு கொடுக்கும். இதை இழுத்து திறக்கலாம் திருகியும் திறக்கலாம். பிள்ளை பேனே காணுது சூழல்ல ஒரு பொருள் இருக்கு. அந்த பிள்ளை பார்க்கும். இப்ப என்ன செய்யுது இதை பார்த்துட்டு இதை திறக்கணும். திறக்கிறதுக்கு இழுத்து பார்க்கும். திறக்க திரும்பி பார்க்கும். இழுத்து பார்க்கற திறக பார்க்கறது எப்படி அது கண்டுகொள்ளது? ஏற்கனவே பெற்ற அனுபவம். ஏற்கனவே தன்னுடைய திறனாக உருவாக்கி கீழே ஒரு எடுத்து பார்க்குது. திறந்தோட மூடி பார்க்குது. சரி திருப்பி 2 திரும்பி பார்த்தா அனுபவத்தை பெற்றது. திருப்பி எல்லோருக்கா பேன கிடைக்க திருப்பி எடுத்து பார்க்கறது தக்கில்லை. அப்ப என்ன செய்யலாம்? திரும்பி பார்த்து தந்துட்டு பிறகு திருப்பி முடிச்சு திருப்பி கிடாது. திருப்பி புதிய சந்தர்ப்பம் பார்த்தோம்னா டக்காட்டை ஒரு புது பேனை வந்தா அப்படியே எடுத்து பார்க்கணும். திரும்பும் அழகு 2 டைம் செய்யும். இதை எப்படி வந்தது இதற்கான நீங்க ஒரு மூடியை திறக்க நீங்க என்ன செய்வீங்க? போதல் மூடியை திருவீங்க எழுதி ஒன்றதான் செய்வீங்க. அப்படி அவதி மூடுவீங்க அல்லது திருகி மூடுவீங்க. அப்ப இதெல்லாம் பெற்ற அனுபவம். இப்படி ஒவ்வொரு அனுபவத்துக்கு கூட அப்படி என்ன செய்ய மாட்டா சூழலை தழுவி கொண்டும். அப்ப சூழல்ல இருக்கிற எண்ணக்கருத்தினால ஒவ்வொரு விடயத்தையும் என்ன செய்யும் அழைத்து கொண்டுதான் உயிரும் நிற்குது காவால் நிற்கும். 2க்குள்ள அவதான் மனதுக்குள்ள ஒரு படத்தை உருவாகும். உயிர் பூமி சென்றா பாவம் கதை சென்றால் 2 முறையிடத்தான் இருக்கு மரக்கலையில. எது காமம் எது உயிரிழப்பு பிள்ளைதான் காமம். எது குளிக்க சத்தம் எது காது ஒன்று உருவாய் உயிர் புக்கு ஓட்டு போயிடுது. இது காமாட்டு கிடையாது. 2 முறையில போயிருப்பாங்க. இப்ப பிள்ளை இந்த சூழலில் இருக்க அத்தனை விஷயங்களையும் திரளமைப்புகளுக்கு கூடாக உள்ளுக்குள்ள உட்வாங்கி அதன் கூட சூழல ஒரு தகவல் போக்கு கலகிட்டாரு. அதை எல்லா விஷயமும் அப்படிதான். வீதியில போயிருக்க நாங்கள் நடந்து போய் எங்கேயாவது பள்ளம் தட்டி வந்தால் அதை உணர்ந்து விடும். கால் பரிசோதனை பிறகு அங்கேயே அந்த இடத்துல போயிட்டு நாம் அவதானமாக போவோம். இல்லை இப்படி வந்து ஏறி படியில் போக அந்த படிப்படியோ ஒன்றை ஏறி போவோம்னா தெரியும். ஒருக்கா ஏறி கேட்டால் அப்புறம் அந்த அனுபவத்தை விட்டு திருப்பி என்ன செய்யும்? படிப்படியோ ஏறி போவோம். நீங்கள் ஒன்று செய்யுது. இப்படி ஒவ்வொரு விடயமும் சூழலாக அத்தனை சந்தர்ப்பங்களை பிள்ளை என்ன செய்யும் சொன்னால் தன் மயமாக்கல் தன் அமைவாக்கல் என்ற 2 செயற்பாடு கூட பெற்றுக்கொள்ளும்.
இந்த தன்மயமாக்கலுக்கும் தன்மயங்கள் இடையே வந்து ஒரு சமநிலை உருவாகும். ரெண்டுக்கு முன்னாடி ஒரு பேலன்ஸ் இருக்கு, அதான் சமநிலைன்னு சொல்றோம். அதை என்ன செய்ய வேண்டாம், ஒழுங்கமைச்சு வச்சுக்கொள்ளும். ஒரு செயற்பாட்டுக்கு பிறகு ஒரு செயற்பாடு உயிரில் இசைவாக்கமடைகளோடு தமது அனுபவங்களை ஒழுங்கமைத்துக் கொள்ளுதல் யாரேனும் சந்தர்ப்பத்தில் காணப்படும் திரள் அமைப்புகள் புதிய அனுபவம் முன்வைக்கப்படும் வகையில் சமநிலை ஒழுங்கமைப்பு தொடர்ந்து காணப்படும். திறப்பெடுக்கும். இந்த திறப்பெடுத்து நாங்கள் என்ன செய்ய போறோம் என்றால் போடுறோம். இந்த திறக்க போறோம். திறப்ப போடுறது திறக்கிறதுக்கு எப்படி திறப்படும், இந்த பக்கமா திருப்பணுமா மற்ற பக்கமா திறக்கணும். கூட்டுறா இந்த பக்கம் திறக்கணும், இந்த பக்கம் சுழற்சி அடைச்சிக்கணும். திறக்கிறா இந்த பக்கம் சுழற்சி அடையும். ஒரு கால் கூட்டி திறந்துட்டா அடுத்த அந்த கூட்டு திறப்பை செய்யும். திறப்ப கொண்டே போடுறது சரியாக இருக்கிறது, கூட்டுறது, அப்புறம் திறப்ப தனியாக கழட்டி எடுப்போம். பிறகு போடுறோம். இதெல்லாம் அந்த அனுபவத்தை புனப்பிக்கணும். ஷர்ட் போட படிக்கிறது சரி அனுபவம். முதல் பெரியன் போடணும்னா அப்படி தெரியும், பெரியன் போட்டு அதுக்கப்புறம் தான் ஷர்ட் போடணும். அப்படி ஷர்ட் போடுறதாக டிஷர்ட்டா அப்படி போடும், இந்த ஷர்ட்டா அப்படி போடும். ஒவ்வொரு செயற்பாட்டுக்கும் ஒரு அனுபவம், ஒரு ஒழுங்கமைப்பு, ஒரு சமநிலை இருந்தாரு. இப்போ டிஷர்ட் போடுற ஷர்ட் போடுறவர்களுக்குள்ள ஷர்ட்டை நம்ம போட்டு அப்புறம் பெரியனா போடலாம். அதுக்கு ஒரு ஒழுங்கு இருக்கு. அப்போ பெரியன் போடணும், அப்புறம் ஷர்ட் போடணும். ஷர்ட் போடுகிற முதல் ஒரு கையை போட்டுட்டா அடுத்த கையை போடணும். ரெண்டையும் முறை நேரத்தில் போடுமா போட்டா இப்படி முன்பக்கத்தான் பண்ணணும். இதெல்லாம் ஒவ்வொரு செயற்பாடுகளுக்கும் என்ன இருக்குன்னா ஒரு ஒழுங்கமைப்பு. அவன் பிள்ளை என்ன செய்யணும்னா அந்த எண்ணக்கரு திரளமைப்பை உருவாக்கி அதுக்கேற்ற மாதிரி தழுவல் என்ற செயற்பாட்டை இதை கொள்றான். தன்மயமாக்கல் தன் அமைவாக்கல் ஈடுபட்டு ஒவ்வொரு செயற்பாட்டையும் செய்யும். சரிதானே? திறப்பு போடுறது அப்படி, டிஷர்ட் போடுறது அப்படி, இப்படி ஒவ்வொரு செயற்பாட்டையும் யோசிச்சுப்பாரு. இப்போ நாங்கள் சாதாரணமாக திறப்பு போட்டு திறக்கிறது கூட சில சந்தர்ப்பங்களும் ஒரு கூட்டம் திறக்கிறது கூட அல்லது வேறு ஏதாவது திறக்கிறது கூட எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இப்போ நாங்கள் போகிறோம், குழம்புக்கு போயிட்டோம், இந்த இங்கே இருக்குது தானே நாங்கள் பார்க்குறோம், இந்த லிஃப்டில் போகிறோம், அடையாளங்கள் அங்கே இருக்குது, இதெல்லாம் ஃபுல்லாக அறிஞ்சு விட்டோம். கீழே போகணும்னா அரோமாக்கு இங்கே இருக்கிறத கொடுக்கணும் தெரியும். அதில் எத்தனையாவது மாடிக்கு போகணும்னா சரியாக கொடுக்கணும். இந்த பிள்ளை என்ன செய்யும் அரைஞ்சு கொண்டு இது மேலே போகணுமா கீழே வர மாட்டா பிள்ளைங்க செய்யும் தெரிஞ்சு போடலாம். இதை அங்கே கொடுத்தா அது மேலே போகும், இதை கீழே கொடுக்கணும் தான் அப்படி நிற்க வேண்டும். இதைத்தான் வந்து நடக்கப்பட்டால் அங்கே இருக்கிற செயற்பாடுகளை ஃபுல்லாக அறிந்து கொள்ளுதல் சொல்றாங்க. அப்போ இந்த திறப்பு நல்ல உதாரணம். அதான் திறப்பு எடுத்து திறக்கின்ற ஒரு கருவி திறப்பு. திறப்பை எப்படி போடணும், எப்படி நாங்கள் கூட்டணும், அப்புறம் அந்த திறப்பை என்ன செய்யணும், அது சிக்கிப்படாமல் வெளியில் எடுப்போம். இதெல்லாம் நுட்பம். பிறகு திருப்பி திறப்பை போடணும், அப்புறம் திறக்கணும், திருப்பி அதை சிக்கிப்படாமல் எடுப்போம். இப்போ இதைத்தான் வந்து அந்த அனுபவத்துக்குறாங்க. அப்படி ஒவ்வொரு செயற்பாட்டையும் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த ரிசல்ட்டை போடுறது பெரிய ஒரு விஷயம். நீங்கள் விளங்கிக் கொள்ற தன்மைக்காக தான் அதை விளங்கப்படுத்தினால் இந்த பேனமூடி நல்ல உதாரணம், இந்த திறப்பு ஒரு உதாரணம். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கீமான்றது எண்ணக்கருக்களை உருவாக்கி கொடுத்தது வெளியில் இருக்கிறது. அதை கழுவுது செய்வாக்கம். அதுக்குள்ள ரெண்டு விடயம் இருக்கு, தன்மயமாக தன்மயமாக உள்வாங்கிக் கொள்றது. இப்படித்தான் இந்த செயற்பாடு இருக்கு. பிறகு தனக்குள்ள என்ன செய்யுது, அந்த செயற்பாட்டை கற்றுக்கொண்டு வச்சுக்கொள்றோம், தன் அமைவாக்கி வச்சுக்கொள்றோம். தன்னைக்குள்ள உள்வாங்கிக்கொண்டா அப்புறம் ஒரு செயற்பாட்டை நிலவாக செய்யும். உள்ள ஓடி போய் இந்த ஒருத்த நின்று தான் உயரம் பாரு, ஓடி போய் அப்படியே போய் விழுறீங்க. அப்ப ஓடி போயிட்டு இந்த இடத்துல தான் ஜம்ப் பண்ணணும். மிக வேகமாக ஒரு உயரத்தை கடக்கணும் பண்ண ஒரு ஃபாஸ்ட் ஒரு வேகம் கொடுக்கும். அந்த வேகத்தை உடலுக்கு கொடுக்குறதா இருந்தால் நான் அங்கே இருந்து விடுறோம். சில பேர் பார்த்தீங்கன்னா 2 8 இப்படி இருக்காங்க, நான் கண்டு தாயா சில பேர் பார்க்க அங்கே இருந்து ஓடி வருவாங்க, ஓடி வந்து படத்தை அப்படியே நின்றுவாங்க. 2 முறை முயற்சி. அப்போ அந்த வேகத்தை பெற்று அதுக்கு அந்த அனுபவம் பண்ணோட அப்படிதான் ஒவ்வொரு விஷயத்திலையும். அப்போ இந்த உயரத்தை தாண்டா இந்த 2 நிலை சில பேர் பாய்வாங்க, சில பேர் ஓடி வந்து அந்த வேகத்தை எடுத்து அங்கலமாயிடுவாங்க. இதெல்லாம் வந்து அவருக்கு கிடைக்கிற அனுபவம். அப்போ என்ன கருத்து விடவை பண்ணுறதுன்ற இது இருக்கும். அப்போ அதில் வந்து தழுவல் பண்ணுறதை இசைவாக்கம் அடைதல். பிறகு அதை செய்யறது தன்னைக்குள்ள உருவாக்கி வச்சிருந்து அதன்படி நடக்கலாம். இதுதான் அது செய்யலாம். அப்போ சமநிலை வந்து கட்டாயம் இருக்கு, 2க்கு முன்னாடி ஒரு சமநிலை இருக்கு. அப்போ இந்த பிள்ளைங்க ஒவ்வொரு செயற்பாட்டுக்கு முன்னாடி ஒரு சமநிலை இருக்கும், அதை ஒழுங்கா வச்சு வச்சு கொண்டுறோம். ஒரு சந்தர்ப்பத்துக்கு அடுத்த சந்தர்ப்பம் இந்த மாதிரி பேர் இருக்கு. திறப்ப போடுற விஷயம் சொல்லியிருக்காங்க, திறப்ப போடுதல், திறப்ப மாடியும் போடலாம். திறப்பு திறக்க சில லொக்குகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில நிறைய இருக்கு. மாற்றி சொல்லிங்க அந்த சரியான இடத்துல போவா, அங்கே ஒரு ஒழுங்கமைப்பு இருக்கு. அப்போ அதுக்கே மாதிரி இதை போட்டு திறக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. வியாதியின் உளவளர்ச்சி பெறுவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 அறிவாற்றல் ரீதி பெறுவங்களை கொண்டு வச்சிருக்காரு. ஒன்று புலனியக்க பெறுவாங்க,
பிறப்பு தொடக்கம் 2 வயது. அடுத்த தூல சிந்தனைக்கு முற்பட்ட பருவம் 2 வருடம் தான் வீடு. அடுத்தது தூல சிந்தனை பருவம் அல்லது கருப்பொருள் சிந்தனை. அடுத்தது நியம சிந்தனை பருவம். வயது மிகு அது இருக்கிறார். புலனியக்க பருவம் என்றால் பிறப்பு தொடக்கம் முதல் 2 வருடம் வரையிலான காலம். புலன்கள் மூலம் பிள்ளை என்ன செய்யும் என்றால் தகவல்களை பெற்றுக்கொள்ளும். பார்த்தல், சிந்தனை, பற்றுதல் போன்ற செயற்பாடு. அது 6 கட்டங்களாக பிரிக்கப்பட்டது. 6 கட்டங்களுடைய தெருவினை பருவம், அடிப்படையான தொழிற்பாட்டு பருவம், துணையான பருவம், துணையான பருவம், உடல்நிலை பருவம், சிந்திக்க ஆரம்பிக்க பருவம் என்ற 6 பருவங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும். அந்த நடத்தை போராங்கள் இருசாங்களுக்கு வராத விளக்கத்துக்கு அதில் 3 பிறப்பு தொடக்கம் 1 மாதம் வரையிலான பருவம். இயக்க நிலையில் உள்ள குழந்தை இருக்கும், பார்த்தல் போன்ற செயல்பாடுகள் இருக்கும், தானாக இயங்கும் தொழிற்பாடு. 2 கட்டம் 2ல பார்த்தீங்கன்னா அடிப்படை தொழிற்பாட்டு பருவம். 1 4 மாதம் அதாவது உடல் உறுப்புகளால் பயன்படுத்தி சில நிகழ்வுகளை நிகழப்படைக்கும். பார்வையும் பற்றியும் மிகவும் முதன்மையாக அதிகரிக்கும். உள்ள பார்ப்பதன் மூலம் தெரிஞ்சு கொள்ளும். துணையான செயற்பாட்டு பருவம் குழந்தை தமது செயல்களின் விளைவுகள் தொடர்பாக கவனம் செலுத்தும் பருவம். பொருளின் நிரந்தர தன்மை தொடர்பான எண்ணக்கரை வளர்ச்சி அடையும். அதாவது பந்தொண்டை போட்டு நீங்க ஒழிச்சு வச்சா அதை நீங்க பார்த்துக்கணும். கட்டம் 4 துணையான இணைப்பு பருவம். அதுல நீங்க பாத்தீங்கன்னா அறிவாற்றல் என குறிப்பிட்ட நடத்தை கோலங்கள் இப்பருவத்தில் வெளிக்கொணரப்படும். எதிர்பார்ப்புகளோடு ஏற்படும் நிரந்தர தன்மையை உணரும். அடுத்த 5வது கட்டம் 5 ஓரளவு கையாண்டு பார்த்ததில் ஈடுபட்டது. பொருட்களுடன் விளையாடுவதற்கும் அவற்றை கையாளுவதற்கும் புதிய முறைகளை கையாண்டு பார்ப்பதற்கும் திருப்தி அடையும். இப்ப மேலமூலி திறக்கிறது உதாரணம் நீங்க அதில் பார்த்துக் கொள்ளலாம். கட்டம் 6 சிந்தித்தல் ஆரம்பம். முன்னைய நடத்தை கோலங்கள் போது புதிய நடத்தை கோலங்களை கட்டியெழுப்பதற்கு அவற்றை பயன்படுத்தும் முறையில் இப்பருவத்தில் காணலாம். அதான் முதல் வந்து இழுத்து திறந்தது திறக்கிறது 2 அனுபவங்கள். முதல் இருக்கிற அனுபவத்தை பெற்று தான் அந்த பிள்ளை செய்யும். இந்த தூர சிந்தனைக்கு உட்பட்ட பருவத்தில் நீங்க பாத்தீங்கன்னா புலனியக்க பருவத்தின் முடிவுக்கும் தூர சிந்தனை பருவத்தின் தொடக்கத்துக்கும் இடையிலான பருவம் தூர சிந்தனைக்கு உட்பட்ட பருவம் எனப்படும். இதுல எண்ணக்கருவுக்கு உட்பட்ட பருவம் 2 4 வயது, ஆக்க சிந்தனை பருவம் 4 7 வயது வரை இருக்கு. சிறப்பான ஒரு இயல்பு பாத்திரம் வெளியுலகத்தை குறியீடுகள் மூலம் காட்டும் திறன். வெளியில குறியீடுகள் மூலம் காட்டும் திறனை உள்ள கையால சுட்டி காட்டும். நிலா உடனே காட்டும், மரம் காட்டும், நாயது காட்டும். இப்படி வெளியில இருக்கிற எல்லா இதுகளையும் நான் அறிஞ்சு வச்சுக்கிறத கட்டாயம் செய்யும், சுட்டி காட்டக்கூடிய தன்மை இருக்கு. அதே போல கோலை செய்த அம்மா செய்கிற மாதிரி, அப்பா செய்கிற மாதிரி, ஆசிரியர் செய்கிற மாதிரி பாடசாலை கொண்டே விட்டு கொண்டு வீட்டை விடுங்க. டீச்சர் அங்க என்ன சொன்னா அவளா சொல்லு ஏற்றல விளம்பு அடி அதெல்லாம் பிள்ளைங்க செய்துதான். அதான் அந்த கோலை செய்யலாம். அங்க டீச்சர் மாதிரி இப்படி நடக்கும். பட் டீச்சர் அண்ணஞ்ச வந்து உங்களுக்கு இப்படி காட்டி கொண்டீங்க என்னென்ன டீச்சர் ஆகுது. அதான் கோலை செய்யறது சொல்றோம். சரியா இப்படி நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. பிள்ளைகளால் எண்ண கருக்களை உருவாகி கொள்வது கடினம். மற்ற கருக்களை டக்குன்னு பிரிஞ்சு கொண்டாது. ஆனால் புறங்கா பொருளோட ஓர் இயல்பு மாத்திரம் கவனம் செலுத்தப்படும். இப்ப பிள்ளைக்கு நீங்கள் 2 உயரமான 2 சம அளவு கிளாஸ் எடுத்துட்டு ஒரு கட்டையான பாத்திரத்தையும் எடுத்து இப்படி நீளமான பாத்திரத்தையும் எடுத்து ஒரு கட்டையான பாத்திரத்தையும் எடுத்து நீரை விடுங்க. இதுக்குள்ளே 100 லிட்டர் தண்ணியாக இருக்கும். ஆனா பிள்ளை வந்து என்ன செய்யணும், இதில் கூட தண்ணி இருக்குன்னா இதில் என்ன சொல்லும் ஏனென்றால் அதுக்குள்ள அந்த உயரத்தை வச்சுக்கொண்டா அதை சொல்ல சிந்திக்க தெரியாது. அப்படியா சிந்திக்கிற தன்மை அந்த பிள்ளை இருக்காது. ஒரு இயல்பு மாத்திரம் தான் அவனை செலுத்தும். மற்ற பிள்ளை விளங்கான ஒரு இயல்பு மாத்திரம் காப்புத்தன்மை பற்றிய போதிய விளக்கம் காணப்படாது. காப்புத்தன்மையை ஒரு பொருளை பற்றி அனுபவம் அந்த பிள்ளைக்கு இருக்கா. இப்போ இந்த பொருளுடைய இமாவுடைய கண்ணாடி மாத்திரம் கீழே போட்டா கை அந்த பிள்ளைக்கா தெரியாது. இப்படி காப்புத்தன்மை பற்றிய தெளிவான விளக்கம் இருக்காது. பின்னோக்கி சிந்திக்கிற இயல்புகள் அந்த பிள்ளைக்கு அதுக்கிட்ட யோசி பார்க்காது. கூட சமணம் நீட்டு இருக்காது. ஆனால் தன்மதிப்பு தன்மை கூடுதலாக இருக்கு. தன்மதிப்பு ஒவ்வொரு பொருளுடைய கணக்கு தான். அந்த பாப்படையை கொடுத்தா கணக்கு தான், விளையாட்டு பொருளை கொடுத்தா கணக்கு தான், வீட்டில் இருக்கிற பெற்ற பிள்ளைகளை கொடுத்தான். அதாவது அது ஒரு தன்மை ஒன்று இருக்கு. அடுத்த தூர சிந்தனை பருவம் மட்டும் சொல்லும் போது சிந்தனையின் பிரதான இயல்பு கருப்பொருள் தூரப்பொருள் அடிப்பாங்க. கருப்பொருளுடைய இது பேரு மாக்கர்னு சொல்றான், இது டஸ்டர்னு சொல்றான், இது ஒரு கூடன்னு சொல்றான். அவன் பிள்ளைங்க இந்த பொருளை வச்சு கொண்டுதானே சிந்தி, பொருட்களை வச்சு கொண்டுதான் சிந்தியக்கூடிய ஆற்றல் அந்த பிள்ளைங்க இருக்கு. பொருட்கள் கூடாதான் கட்டிக்கிறார். அதாவது பட்டம், சதுரம், முக்கோணம், படங்கள், நிறங்கள் எல்லாம் காட்டி அந்த பொருட்களை கொண்டே படிப்பிக்கிறதுக்கு காரணம் அப்படிதான். இந்த குட்டிகள் எல்லாம் எண்சட்டங்கள் அதெல்லாம் கொண்டே பிள்ளைகளை காட்டி படிப்பிக்கிறது தானே. ஆரம்ப வகுப்புறது பொருட்களை வச்சு கொண்டா பிள்ளைகளை படிப்பிக்கும். பிள்ளைங்க பொருட்கள் மூலம் தான் எண்ணக்கருக்களை உருவாக்கலாம். சரிதானே. தர்க்க ரீதியான சிந்தனையை தர்க்க ரீதியாக சிந்திக்காது. செயல்களுடன் பொருளை தொடர்படுத்தும் திறன் வளர்ச்சி அடையும். அப்ப பிள்ளை வந்து செயற்பாடுகளுக்கு கூட பிள்ளை கற்றுக்கொள்ளும்.
சில எண்ணக்கருக்களை அது அப்போதான் புரிஞ்சு வரும். முதல் குறிப்பிட்ட பருவத்தில் எண்ணக்கருக்கள் என்ன இருக்கோ அந்த எண்ணக்கருக்களை விளங்காம இப்போ விளங்கி கொடுக்கும். சிந்தனையை பன்முகப்படுத்தும், சிந்தனையை பிரிவுபடுத்தும், எல்லாத்திலையும் பிரிவுபடுத்தும், ஒவ்வொரு செயற்பாட்டையும் பிரிவுபடுத்தி கொண்டு போகும். ஒவ்வொரு செயற்பாட்டையும் பொருட்களை பற்றி தக்கரீதியாக சிந்திக்கும். ஏன் இது உண்டோடும், ஏன் இப்படி விளையாடிக்கும் என்ற காரணங்களை எல்லாம் கூட சொல்லும். இப்போ பந்து ரொட்டி விடையை கொண்டு போகுதுன்னு கேட்டுட்டாங்க. ஏன் இந்த கதிரை பிடிக்கிறது அது கொஞ்சம் தனினா போவா பின்ன காரணம் சொல்லும். பொருட்களை பற்றி சிந்திக்கக்கூடிய ஆற்றல் அந்த பிள்ளைக்கு. அதாவது வட்டம், சதுரம், முக்கோணம் அதில் பற்றி ஏன் முக்கோணம் ஒன்று சொல்லப்படும் என்ற காரணங்களை சொல்லும். கால ஒழுங்கின்படி கால வரையறை தொடர்பான விளக்கம் இந்த பிள்ளைக்கு ஏற்படும். அதாவது முன்னுக்கு பின்னாடி சொல்றோம். இப்போ நாள், வாரம், மாதம், ஆண்டுன்னு சொல்லிட்டீங்கன்னா குழப்பி கொடுத்தீங்கன்னா அதை ஒழுங்குபடுத்த சொல்லி அப்படி ஒழுங்குபடுத்தும். சரி, நேரத்தில் இருந்து ஒரு நாள் தான் குறைஞ்சது, அடுத்தது வாரம், அடுத்தது மாதம், அடுத்தது ஆண்டு. இதை நீங்கள் குழப்பி சொன்னால் அடுப்பிள்ளைக்கு செய்ய ஒழுங்குபடுத்தி சொல்லி அந்த ரகத்திறன் வளர்ச்சி எடுக்கும். அதே போல நீங்கள் வேறு ஏதாவது கொடுத்துப்பாங்க. எண்களை ஏர்வரிசைப்படுத்தப்படலாம், பொருட்களை ஏர்வரிசைப்படுத்தலாம், இறங்கு வரிசைப்படுத்தலாம். அப்படியான விடயங்களை கொடுத்தீங்கன்னு சொன்னால் பருமன் கூடிய இருக்கு குறைந்தது வரை கொஞ்சம் பொருட்கள் கொடுத்துட்டு இது பருமன் கூட இது பருமன் குறையாது இப்படி சிந்திச்சா சொல்லக்கூடிய இப்போ புளிய விதை, பருப்பு, சின்ன விதைகள் அதில் எல்லாம் கொண்டு சின்ன கொண்டு போயிருக்கு. நீங்கள் ஒன்றை சொல்லியிருப்பாங்க. அதே கொண்டு பருமன் அடிப்படையில் சிறிய பருமனுடைய பொருள், பெரிய பருமனுடைய பொருள் அதை ஏர்வரிசைப்படுத்தல், இறங்கு வரிசைப்படுத்தல். ஒன்று உயரத்தின் அடிப்படையில், பருமன் அடிப்படையில், நிறைந்த அடிப்படையில் இறங்கு வரிசைப்படுத்தி தக்கரீதியாக சிந்திக்கிறது. கற்பிக்கும் திறன், பிரச்சனைக்கும் திறனை பெற கருப்பொருள் சார்ந்தாங்க. கருப்பொருள் பொருளை காட்டித்தான் நாங்கள் சொல்றோம். இப்போ நாட்டுமொழி நாட்டுமொழிக்கு எத்தனை பிளிப்புகள் இருக்கு. 5ஆம் ஆண்டுல அந்த கேள்வியை கொடுக்குறீங்க. நான்மொழி எடுத்து போடுறது நான்மொழி. அப்போ பிள்ளைக்கு என்ன செய்ய மாட்டா நான்மொழிக்கு எத்தனை பிளிப்புகள் இருக்கு, எத்தனை உச்சிகள் இருக்கு என்னெல்லாம் பிள்ளைக்கு கொடுக்குறீங்க. இந்த பொருளை காட்டித்தான் நான்மொழியை பற்றி விளக்கப்படுது. அதே மாதிரி சதுரமொழி, சதுரமொழிக்கு நீங்கள் எத்தனை பிளிப்புகள் இருக்கு, என்ன மாதிரி இருக்குது, அது எத்தனை உச்சிகள் இருக்குது என்ற விடயங்களை நீங்கள் என்ன செய்யலாம். பொருளை கொடுத்து தான் கேட்கலாம். அப்போ அந்த உச்சிகள் ரெண்டா என்ன தெரியும், விழிப்புகள் ரெண்டா என்னன்னு தெரியும். அப்போ அந்த பிள்ளை என்ன செய்யப்பட்ட தக்கரீதியாக அந்த பொருளை கொடுக்கும். பொருட்கள் மூலம் தான் பிள்ளைங்க செய்யும் சிந்திக்கிறதுனால வளர்க்க. அப்படி இருந்த 5ஆம் ஆண்டுல கொடுத்து நான் யூஸ் செய்யிட்டு வா, சதுரம் யூஸ் செய்யிட்டு வா, அதுக்கு எத்தனை விழிப்பு, எத்தனை இது இருக்குது, ஒரு செவ்வகத்திட்ட இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நீளம் கூட இருக்கு, இது நீளம் கூட இருக்கு, எந்த பக்கம் இது இருக்க விஷயங்கள்லாம் இருக்கிறதுனா அதில் ஆரம்ப கல்வி பெறுவது தான் பிறகு. நியம சிந்தனை பெற மாட்டேங்க 12 வருஷத்துக்கு மேலே. அப்போ அந்த 12 வருஷத்துக்கு குறைஞ்ச பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்றது என்னன்னா தூர சிந்தனை பெறுவோம். தூரம் பண்ணால் கண்ணால பார்க்கக்கூடிய தூர சிந்தனை, கண்ணால பார்த்து அதில் இருக்கிற விஷயங்களை அறியக்கூடியதான் தூர சிந்தனை பெறுவோம். இப்போ இதை கொடுத்தால் இதை சொல்லுங்க என்னென்றால் நீல நிறமாக இருக்கிற ஒரு பேனா, இந்த நீளம்ன்றதை கண்ணால பார்க்கணும். இதுதானே நிறைய உருளை வடிவாக இருக்குது, அது ஒரு எண்ணங்க பின்னாடி சொல்லு. சதுரம் பண்ணா சதுரம்னு சொல்லு, பார்த்து சொல்ற நியம சிந்தனை பெற மாட்டேங்க. கருப்பொருளுக்கு அப்பாற்பட்டவை தொடர்பாக சிந்தனையை வெளிப்படுத்த. அதாவது பின்ன கற்பனைதான் சொல்லு, கருத்தில் எது சிந்திச்சு சொல்லக்கூடியதுதான் இது. உண்மை பொருட்களுக்கு அப்பாற்பட்ட வகையில் சிந்தித்தல், அறிவாற்றல் தொழிற்படல் இன்றியமையாதாகும். நிகழத்தக்கவை பற்றியும் உண்மையை பற்றியும் காலம் சேர்த்த திறன் கூடைகள் சகல தகவல்களையும் சேர்த்து ஒரு கொள்கையாக அல்லது கருத்தாக உருவாகி கொடுக்கிறார். கொள்கைகளை வெளியிடுதல், கருத்துக்களை உருவாக்குதல் எல்லாம் இந்த பருவத்தில் உருவாகும். விஞ்ஞான ரீதியாக சிந்திக்கிற ஆற்றல் அந்த பிள்ளைக்கு விஞ்ஞான முறையை பயன்படுத்துகிற ஆற்றல், இந்த சயின்ஸ் மேத்ஸ் கூடுதலாக படிப்பிக்கிறது இந்த காலத்தில். எந்த வயது கூடாது 12 வயதுக்கு மேலே தான் விஞ்ஞானம் கற்பிப்பாங்க, கணிதம் கற்பிக்கிறது. 6ஆம் ஆண்டுக்கு மேலே நிறைய இருக்கு. ஏன் அப்போ சொல்கிறோம், அதுக்கு ஆரம்பம் கற்பிக்கிறதுல விஞ்ஞானம் கணிதம் என்று தனி ஒரு பாடம் இருக்கா, பெரிய எண்ணக்கருக்கள் பிறந்த பாடம் இருக்கா, பெருக்கல் வித்தி, கூட்டம் வித்தி, அது தேற்றங்கள், கோணங்களை பற்றி எல்லாம் படிக்கிற விஷயம் எல்லாம் அளக்கிற சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் பிள்ளைகள் 6ஆம் ஆண்டு இருக்கிறதான் கற்பிக்க போறாங்க. சின்ன வகுப்புல கற்பிக்க மாட்டாங்க. அந்த பிள்ளை சிந்திக்கா. இதுக்கு பிறகு வேகமாக அந்த பிள்ளை தெரிஞ்சோடு விஞ்ஞான ரீதியா சிந்திக்கிற ஆற்றல் அந்த பிள்ளைக்கு உருவாகும். இலச்சார்பு சோதனை பிரச்சனைகள், கணித பிரச்சனைகள் போன்றவற்றை மனக்கணக்காக ஆற்றல் இந்த பிள்ளைக்கு உருவாகும். பொதுமைப்படுத்துதல், சூத்திரங்களை அமைத்தல், சிக்கலான எண்ணக்கர்களை விளங்கிக் கொள்ளுதல் போன்ற விடயங்கள் இந்த பிள்ளைக்கு என்ன செய்ய மாட்டார், அதிகரிச்சு. இது கருப்பொருள் சிந்தனை பெறும் அல்லது நியம சிந்தனை பெறும். நியம சிந்தனை பெறுவதை 12 வயதுக்கு பிறகு 7 வரை வரைக்கும் அந்த தருவம் இருக்கு. இப்போ 7 வரைக்கும் நீங்க பார்த்தீங்க என்றால் அந்த பிள்ளைக்கு பிள்ளை நாங்கள் விளங்கப்படுத்த பிள்ளை ஏற்றுக்கொள்ளும், அந்த கருத்துக்கள் விளங்கிக் கொள்ளும். இப்போ நான் சொல்ற ஒவ்வொரு விடயங்களும் நீங்கள் விளங்கிக் கொள்வீங்க. ஆனால் அந்த அளவுக்கு கொடுத்த அந்த கருத்திலே சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு.
சில விஷயங்கள் விளங்கா. ஏன்னா நீங்க அந்த புதுச்சிக்கு பெறை நீங்க அப்ப கேட்டீங்க மாறிகள் என்ற சொல்லி விளங்க இல்லையா, அது விளங்காது. ஏன்னா அப்படி பல கருத்துக்கள் சொன்னதுக்காக உடனே விளங்கு. ஏன்னா நீங்க அது அனுபவப்படையும் வகுப்பறையில் அந்த பாடங்கள் கூட அந்த சொற்கள் வந்திருந்தா அனுபவப்பட்டது. அங்க அந்த மாறிகள் என்ற எண்ணக்கரு உங்களுக்கு படிக்க எங்க ஓயல் வகுப்புல ஏல் வகுப்புல மாறிகள் என்ற சொல்லு உங்களுக்கு பயன்படுத்திக்க மாட்டாங்க. ஆனா இங்க மாறிகள் என்ற சொல்லி பயன்படுத்துறபடியா அந்த மாறி என்றது என்னன்றதை விளங்குறா உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. மாறி என்றது ஒரு காரணி. ஆனா இங்க காரணி என்ற சொல்ல உங்களுக்கு ஆரம்பம் செய்திருப்பான். பெரிய உலகியல் கூட வேறு ஒரு எண்ணக்கருக்கள் வேறு, அதை நாங்கள் அணிஞ்சு கொண்டோம். சரிதானே? அப்ப இந்த பியாஜியின் அறிவாற்றல் விருத்தி கொள்கையில 4 விதமான சிந்தனை பருவங்கள் இருக்கு. அந்த பருவங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். சரிதானே? அதோட சேர்த்து ஒரு வினாவை எழுதி கொடுங்க, போய் சிந்திச்சு பாருங்க. வினாவோட தொடர்பு இருக்கியா? நுண்மதி விருத்தி நிகழும் விதம் தொடர்பாக நுண்மதி விருத்தி நிகழும் விதம் தொடர்பாக விரிவான விளக்கத்தை நுண்மதி விருத்தி நிகழும் விதம் தொடர்பாக விரிவான விளக்கத்தை பியாஜே என்பவர் ஜீன் பியாஜே என்பவர் முன்வைத்துள்ளார். முதலாவது கேள்வி, நுண்மதி விருத்தி நிகழும் விதத்தை பகுத்தாராய்வதற்கு நுண்மதி நிகழும் விதத்தை பகுத்தாராய்வதற்கு பியாஜே துணையாக கொண்ட ஸ்கீமா தன்மயமாக்கல் தன் அமைவாக்கல் ஆகிய செயல்முறைகளை விளக்குக. சரியா? ஸ்கீமா தன்மயமாக்கல் தன் அமைவாக்கல் செயல்முறைகளை விளக்குவார். அப்ப ஸ்கீமாண்டா சொல்லுவீங்க, ஒருவர் புறவாரியா காட்டும் செயற்பாடுகள் காரணமாக உள்ளார்ந்த உடற்கட்டமைப்புகளில் ஏற்படும் மாற்றங்கள், உடற்கட்டமைப்புகளில் ஏற்படும் மாற்றங்கள் தான் ஸ்கீமா. அது என்ன கருத்து உண்டை உருவாக்கி போகும். அந்த சூழலில் இருக்கிற விஷயங்கள் எடுத்து தனக்குள்ள உள்வாங்கி கொள்வதான் திரள் அமைப்புன்னு சொல்லுவாங்க. அதே போல பாத்தீங்கன்னா என்ன தந்திரிக்கு அடுத்தது தன் அமைவாக்கல், தன்மயமாக்கல் தன்மயமாக்கல். புதிய ஒரு சந்தர்ப்பத்தை அடைந்த நிலையில், அதாவது புதிய அனுபவம் ஒன்றை எதிர்கொண்ட நிலையில் புதிய சந்தர்ப்பத்தை விளங்கிக் கொள்வதற்காக அதுவரையில் காணப்படும் திறனமைப்புகளை பயன்படுத்துவோம். புதிய ஒரு சந்தர்ப்ப அதுவரை காணப்பட அடைக்க ஏற்கனவே சொல்லிட்டேன். அதாவது மீன மூடி கொண்டு திறப்ப போட்டு திறக்க இந்த பக்கம் தலையை ஊட்டி இந்த பக்கம் திறக்க வேண்டாம். திறப்ப போடுறது என்ன மாதிரி, அதை திருப்புறது என்ன மாதிரி, என்ன மாதிரி லொக் பண்ணலாம், அப்படி திறக்கலாம் அனுபவங்கள். அந்த அனுபவத்தை பயன்படுத்தி தான் இன்னொன்று செய்யறதுக்கு நாங்கள் போறோம். அந்த முன் அனுபவம் தான் எங்களுக்கு பேனை மூடிய பேனையை போட்டோம்னா அந்த பேனையை மூடிய திறக்கணும்னு பார்க்குது, அது திறந்து பார்க்குது, திரும்பி பார்த்து திறக்குது. ரெண்டுலேயே அந்த அனுபவம் இருக்கு. ஏற்கனவே ஒன்றை வந்துட்டால் முதலாவது சந்தர்ப்பத்தில் எடுத்து பார்த்து திறந்தாரு, எழுத்து பார்க்குது, ஆனால் திறக்கையில். ரெண்டாவது சந்தர்ப்பத்தில் முதல் இந்த திறனை பயன்படுத்தி சரி திரும்பி திறப்புன்னு இருக்காங்க. அப்ப அங்க என்ன செய்யறாங்க, தன்மைக்குள்ள உள்வாங்கிக்கணும். பிறகு ஒரு பேரா கிடைக்க என்ன செய்யும், எடுத்து பார்க்க திரும்பி பார்க்க ரெண்டு ஒன்றை செய்யலாம், ரெண்டு செய்யும். அதை
தனக்குள்ள உட்காந்துக்கணும். இப்படி ஒவ்வொரு செயற்பாட்டையும் அதே மாதிரி தான் இருக்கும். தன்னமைவாக்கலண்டேக்க அந்த பரிச்சயமற்ற அனுபவத்தை எதிர்கொள்ளும் போது, எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும் போது அதுக்கு ஒரு சவால் ஏற்படும். அந்த சவாலை வெற்றி கொள்வதற்கு புதிய நிலைமைக்கு பொருத்தமாக தன்னை மாற்றி அமைக்கும். புதிய எண்ணக்கருக்களை விளங்கிக் கொள்வதற்காக ஏற்கனவே இருந்த எண்ணக்கருவை பயன்படுத்தும். உள்ளத்தில பயன் அதான் தன்னமைவாக்கம். அப்படி வந்துட்டா அப்புறம் அதை பயன்படுத்தி கொண்டு மற்ற செயற்பாடு செய்வோம். ஒவ்வொரு குடியிருக்கையும் அப்படிதான் வரும். நாங்கள் ஒவ்வொன்றை கற்றுக்கொள்ளும் போதுதான் இங்க ஒவ்வொரு செயற்பாடு அவங்க மூட்டையும் சரியா விளங்கப்படுத்த சொல்லியிருக்காங்க. அடுத்தது இரண்டாவது வியாதியை முன்வைத்த நுண்மதி விருத்தி பருவ கட்டமைப்புகளில் அடங்கும். நுண்மதி விருத்தி பருவ கட்டமைப்புகளில் அடங்கும். வியாதியை முன்வைத்த நுண்மதி விருத்தி பருவ கட்டமைப்பில் அடங்கும் ஒரு பருவமாகிய பருப்பொருள் சிந்தனை பருவத்தைச் சேர்ந்த மாணவரிடத்தே காணப்படும் நுண்மதி திறன்கள் 5 வரை அமர்த்துக அல்ல வரை விளக்கணம் தருக. வரையறுக்க அல்ல 5 விடயங்கள் சொன்னா பாத்தீங்கன்றால் அதுல தரப்பட்டிருக்கு பாருங்க. பருப்பொருள் சிந்தனை பருவம் தந்திருக்கிறேன். தூல சிந்தனை பருவம் அடுத்த தந்திருக்கு பருப்பொருள் சிந்தனை பருவம். பருப்பொருள் சிந்தனை தூல சிந்தனை பெறும். கண்ணால பார்க்கக்கூடிய 5 இயல்பு சொல்லியிருக்காங்க. இதுக்கு 5 இயல்பு நீங்கள் இது கொடுத்தீங்கன்னா சரி. ஒன்று தர்க்க ரீதியான சிந்தனையை செலுத்த முடியாத சந்தர்ப்பம், பொருட்களுடன் செயற்பாடுகள் தொடர்படுத்தல் அல்லது செயல்களுடன் பொருளை தொடர்படுத்தும் திறன் வளர்ச்சி அடைதல், அல்லது பொருட்களின் அளவுகளின் மாற்றுத்தன்மை தொடர்பாக உறுதியான விளக்கம் இருக்கும். சிந்தனை இயல்பு பிரதான பொருட்களை அடிப்படையாக உள்ளது. கண்ணால பார்த்து அறியக்கூடிய மூல பொருட்களை அடிப்படையாக உள்ளது. சிந்தனையை பன்முகப்படுத்தும் ஆற்றல் இருத்தல், கால ஒழுங்கின்படி அல்ல கால வரையறையின்படி விளக்கத்தை பெற்றிருத்தல், அதாவது ஒழுங்கு வரிசைப்படுத்தும் திறன், ஏறு வரிசைப்படுத்தும் திறன், இறங்கு வரிசைப்படுத்தும் திறன் அதிகரித்தல். அதே மாதிரி தர்க்கிக்கும் திறன் அதிகரித்தல். தர்க்கித்தினுடைய பிரச்சனை தீர்க்கும் திறன் என்பன என்னடா ஒரு பொருள் சார்ந்ததாக இருக்கு. கருப்பொருள் சார்ந்த தர்க்கிக்கும் திறன் இருக்கு இல்லைங்க. பொருட்களுக்கு கூடாதான் கற்பிக்கலாம். இதுல நான் சொன்ன இந்த விளிம்புகளை பற்றி எல்லாம் சொன்ன இதெல்லாம் இப்ப 4 என்ற எண்ணக்கரு பிள்ளைங்க விளங்கா. ஆனா 4 என்ற அந்த பொருளை கொடுத்தோம்னா விளங்கி ரைட். ஒரு உச்சி என்ற 3 விளிம்புகள் சந்திக்கணும். ஒரு உச்சிக்கு அப்படித்தானே 3 விளிம்பா 2 விளிம்பா சந்திக்கணும். உச்சி 3 விளிம்புகள். அப்ப அந்த பிள்ளைங்க அந்த எண்ணக்கருக்கள் எல்லாம் இந்த படங்களுக்கு கூட உருவா, இந்த பொருட்களுக்கு கூட சாரி. அப்ப இதை கொடுத்தாதான் அந்த பிள்ளை தெரியும். பாருங்க, ஒரு உச்சி வந்தா ஒரு 3 விளிம்பு சந்திக்கும். அப்ப 3 விளிம்பு சந்திக்கிற உச்சி. அப்ப எத்தனை உச்சி இருக்கு? மற்றது விளிம்புங்கிற என்ன? ஒவ்வொரு நேர்கோடுகளும் விளிம்புகள். அப்ப எத்தனை விளிம்புகள் இருக்குது? அதே போல பக்கங்களை பற்றி சொல்லு. 4 எத்தனை பக்கங்கள் இருக்கிறது? ஒவ்வொன்றையும் என்ன செய்யும்? பொருள் சார்ந்ததாக சிந்திக்கும். பொருளை கொடுத்துதான் நாங்க என்ன செய்யறது? அவதானிக்க செய்யறோம். சரிதானே? அப்ப அந்த 5 திறன் எழுத இருக்குது. அதுக்கு நீங்க விளக்கத்தை கொடுத்தீங்கன்னா சரி, சின்ன சின்ன விளக்கம். அந்த 3வது கேள்வி, ஒரு ஆசிரியர் என்ற வகையில்
ஆசிரியர் என்ற வகையில் கருப்பொருள் சிந்தனை பருவத்தில் உள்ள மாணவர்களது நுண்மதி திறன்களை கவனத்தில் கொண்டு அவர்களுக்காக கற்றல் சந்தர்ப்பங்களை திட்டமிட்டு வழங்கும் விதத்தை உதாரணம் காட்டி விளக்குக. உதாரணத்துக்கு கற்பிக்கும் திறனை வளர்த்தலண்டேங்க, இது ஒரு கற்பிக்கும் திறன் தான். சரி, அதே போல ஒழுங்கு வரிசைப்படுத்தும் திறன் அதிகரித்தலண்டேங்க. நீங்க என்ன செய்ய போறீங்க? ஒழுங்கு வரிசை என்னத்தை கொடுக்கலாம்? ஒழுங்கு வளர்த்து சொல்லி ஒழுங்கு வளர்க்கறது தாவர இலைகளை எடுக்கிறது. உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்கள் தான் கெப்படா நீங்க படிப்பிக்க தாவர இலையில வந்து மா இலையை கொடுத்தோம். மாவிலை, பலா இலை, ஆலம்பிள்ளை, இந்த இலையில கொடுத்தோம்னா கற்கின்ற ஆற்றல் அந்த பிள்ளைக்கு இருக்கும். இதை பிள்ளை என்ன செய்யணும்னா ஒழுங்கு வரிசைப்படுறது. பருமன் குறைந்ததிலிருந்து கூடியது, பருமன் குறைந்ததிலிருந்து கூடிய விலைக்கு வந்து நோக்கி பிள்ளை என்ன செய்ய போகுது? இதை முதல் போடும் பெரிய இதே இது பருமன் குறைந்ததிலிருந்து கூடியது. குறைந்தது எது? அதுக்கு அடுத்தது என்ன இருக்கும்? அடுத்தது என்ன வேறு? அடுத்தது என்ன வேறு? மாவில பலாயில ஆள அந்த பிள்ளை என்ன செய்யும்? அப்படி நான் அவதானித்து அந்த பருமன் அடிப்படையில என்ன செய்வோம்? ஒழுங்குபடுத்துவோம். அதே போல வித்துக்களை நாங்கள் கொடுக்குறோம். கடுகு வித்து, கருப்பு, புளி, மா, இதோட கொடுக்குறோம். இப்ப இதை ஏறுவரிசைப்படுத்த சொல்றோம். பருமன் அடிப்படையில் ஏறுவரிசை. முதல் என்ன கொடுக்கும்? கடுகு, சின்ன நேரம், அதுக்கு அடுத்தது பருப்பு, அதுக்கு அடுத்தது புளி, அதுக்கு அடுத்தது மா. அப்ப அந்த பருமன் அடிப்படையில் பாக்கிங்க பிள்ளை என்ன செய்யும்? அதை ஒழுங்கு வரிசைப்படுத்தும். அப்ப உதாரணங்கள் நீங்க கொடுப்போம். ஒழுங்கு வரிசைப்படுத்த திறன் அதிகரிப்பதுக்கு நீங்க ஏதோ ரெண்டு திட்டமிட்டு வழங்க. பிள்ளைக்கு எல்லாத்திலையும் வழங்கும். அதே போல மிருகங்கள், பார்க்குற மிருகங்கள் எடுத்து கொடுக்கும். சரிதானே? இப்ப கொடுக்க போறீங்க எலி, பூனை, நாய், மாடு, போடலாம் ஜானை ரெண்டு போட்டா பிள்ளைக்கு இப்ப என்ன செய்யுங்க? கட்டக்கூடாத எண்ணம் பெறும். எப்படி ஒழுங்குபடுத்தலாம்? முதலாவது சிறிய உருவத்துல இருந்து பெரிய உருவம் வரையும் ஒழுங்குபடுத்துங்க. ரெண்டே பிள்ளை கொடுக்கும். எப்படி கொடுக்க போகும்? எலி, அதுக்கப்புறம் பூனை, நாய், மாடு, ஜான். அதே போல பருமன் கூடிய குறைந்த இறங்கு வரிசைப்படுத்துங்க. ரெண்டு கொடுக்க முதலாவது யானையை போட்டு அடுத்தது கொடுக்கும். பிள்ளைங்க அந்த திறன் அதிகரிக்கிறதுக்கு மாதிரி நீங்க என்ன செய்ய உதாரணங்களை கொடுப்போம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு விளக்கத்தான் திருப்பணும். இதே போல நீங்கள் உங்களோட அனுபவத்துக்கு கூடாக எத்தனை விடயம் கொடுக்கப்பட்டிருக்கு? 5 விடயம் கொடுத்தீங்கன்னா 5 உதாரணம் கொடுப்போம். அடுத்து என்ன பண்ணப்பா? பொருட்களை பற்றி தர்க்க ரீதியா சிந்தித்தல் அனுபவம். இந்த பொருட்களை பற்றி தர்க்க ரீதியா சிந்தித்தல் சொல்லும் போது எப்படி தர்க்க ரீதியாக இப்ப நாங்கள் நீரில் நீர் தொட்டி இருக்குது. நீர் கொண்ட பாத்திரத்துல இதுல இரும்பு துண்டை போடுவோம். இங்க பலகை கட்டையே போடுவோம். எது மிதக்கும்? ஏன் மிதக்குன்னா நம்ம கத்திரியா சிந்திக்கும். என்ன சொல்லுவாங்க? ஏன் இது மிதக்குது? ஏன் இது தாள்? அதான் இரும்பு என்ன செய்யுது? தாள். அதுக்கு வந்து ஏன் தாள் இருக்குன்னா இது மிதக்கக்கூடியது.
என்ன அப்ப தன்னை இது வந்து ஏதோ ஆண்டியஸான தன்மைன்னு சொல்லும். அப்ப அதை சொல்லுவேன் தான் இதுக்கு இருக்கே தன்னால எல்லாம் நீரிடம் இருக்கக்கூடிய தன்மை இருக்கும்னு சொல்லும். ஏதோ ஒரு காரணத்தை தற்ரீதியா சொல்லும். சரி, இதுல நீங்க பாத்தீங்கன்னா அமிழ்ந்து விதக்கும் பொருட்கள். அமிழ்ந்து விதக்கம் நீர் பட்டத்துக்கு கீழே சிலது நீருக்கு மேலே விதக்கும், சிலது அடியிலே இருக்கு, அப்படிதான் இருக்கு. அப்ப இதெல்லாம் தற்கரீதியா அந்த பிள்ளை சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்க இருந்து உதாரணங்களை காட்டி இதெல்லாம் விருக்கன் மேய்க்கிற பாடம். என்ன ஒரு இரும்பு துண்டை போடுறது, விதக்கிற பொருள் போடுறது, இதே இந்த மாதிரி விதக்கம் அப்படிலாம் பாடங்கள் இருக்கு. நீங்க பாருங்க 5ஆம் ஆண்டு புத்தகங்களை எடுத்து 4ஆம் ஆண்டு புத்தகங்களை வாசிக்கலாம். அதாவது நீங்க புத்தகங்கள் எடுத்து வாசிச்சாதான் அதுல என்ன இருக்குன்னு தெரியும். அந்த எண்ணக்கருக்களை கொடுக்கணும், உதாரணம் காட்டிதான் விளங்கப்படும். அதே போல கால ஒழுங்கின்படி கால வரையறை இதை பற்றி விளக்கம் பிள்ளைங்க இருக்காண்டா அப்ப நீங்கள் இப்ப கொடுக்க போறீங்கள் காலத்தை மணித்தியாலம், நாள், வருடம், மாதம், வாரம் என்று விளக்கப்படுகிறீர்கள். இதுக்குள்ள மட்டத்துக்குள்ள காணப்படுகின்ற இந்த கால ஒழுங்கை குறைந்ததிலிருந்து கூடிய வரை ஒழுங்குபடுத்துக என்று கொடுத்தா பிள்ளை என்ன செய்யும்? கால ஒழுங்க சரியா சொல்லும். எப்படி சொல்ல போகுது? முதல் மணித்தியாலம், பிறகு நாள், பிறகு வாரம், பிறகு மாதம், பிறகு வருடம். இதை கூட கலைஞர் ஒழுங்குபடுத்த மாட்டாங்க. பெரியா அந்த பிகர் மாஸ்டர் அந்த முறையில அந்த விளையாட்டு கோடீஸ்வரர் நிகழ்ச்சி கோடீஸ்வரர் நிகழ்ச்சின்னு கேட்டா நிகழ்ச்சி போச்சு. இது கோடீஸ்வரர் ராதியாவோட ப்ரோக்ராம் எல்லாம் பார்த்து அந்த கோடீஸ்வரர் நீங்களும் கோடீஸ்வரியா அதுல பாத்தீங்கன்னா இதுல கடாண்டதை செய்யும். அதை ஒழுங்குபடுத்துறதுலாம் சில பேருக்கு இருக்காது, எல்லாரும் தெரியாது. ஆனா சில பேர் பாத்தீங்கன்னா டக்குன்னு அதை குயிக்கா வேகமா செய்யக்கூடியது ஜெயிக்கிற அன்பம் போடும். அதுல இப்படிதான் கொடுப்பாங்க. இந்த கால ஒழுங்குபடி இளைஞர்களே அந்த திறன் அந்த பிள்ளைகள் நேரத்தில் வளர்ச்சி அடையும். நீங்க அந்த கோடி காத்துருக்கீங்க சிறிய ஒரு பெரிய ஒரு முறைகளை சொல்லி அந்த தொடர்படுத்தல் அப்படிலாம் பேர அதெல்லாம் இல்லை. அப்ப எண்ணக்கருக்களை நீங்க இந்த கேட்ட கேள்விக்கு தான் இப்ப விளங்கப்படுத்துறேன்னா பொருட்களை பற்றி அதை கேட்கிறேன். அதே போல சிந்தையை பன்முகப்படுத்த மாற்றணும். சிந்தையை பன்முகப்படுத்த மாற்றேங்க பிள்ளைக்கு நீங்க ஒரு பொருள் கொடுத்தா அதை என்ன செய்வோம்னா பிரிச்சு அந்த பிள்ளை சொல்லக்கூடிய இருக்கும். என்ன பொருளை கொடுக்க போறீங்க? கல் என்ற ஒரு பொருளை கொடுங்க. இப்ப கல்லை பற்றி சொல்ல சொன்னா அப்படின்னா சொல்லுவோம். கல்லண்டா எண்ணக்கிறத வச்சுக்கொண்டு அப்படின்னா சொல்ல போகுது. அப்படி கல்லண்டா அதுக்குரிய பண்பம் தான் சொல்லும். கல்லண்டா அப்படி இருக்கும், கல்லண்டா அப்படி இருக்கு, சிம்மமானது, நன்மையா இருக்கும் சொல்லும். இந்த கல்லில பல வகையான கற்கள் காணப்படுது. இதுதானே செங்கல், கருங்கல், சுண்ணாம்புகள் இப்படி கற்கள் காணப்படுது. செங்கல் வீடு கட்ட பயன்படும். களிமண் ஒரு இதா இருக்கு சொல்லிடுங்க. இது சுண்ணாம்புகள் சுண்ணாம்பு பதிவு பயன்படும். கருங்கல் அத்திகாரத்துக்காக பயன்படுத்தப்படும். இவர் என்ன கற்கள்? கற்கள் கல்லிட்ட வகைகள், மாணிக்கக்கல், ஆவரணங்கள் செய்ய பயன்படும். அப்ப சிந்தையை பன்முகப்படுத்திக்கணும். அப்ப கல்கண்ட சொல்லத்தான் பயன்படும். கல் வந்து செங்கல், கருங்கல், உப்புக்கல், ஏதோ கற்கள் எல்லாம் போட்டு அந்த பிளேஸ். அப்ப நீங்க அந்த எண்ணெய் இப்படி கொடுக்குறீங்க. கல் ரெண்டு கொடுத்து போட்டு நீங்க கொடுக்குறீங்க. கருங்கல் ரெண்டா பிள்ளை கருங்கல் என்றது வாசிக்குது, செங்கல் என்றது வாசிக்குது. இப்படி ஒவ்வொருத்தையும் கொடுத்து போட்டு அந்த சிந்தனை எப்படி போகுது? நம்ம கல்லண்டா என்னன்னு சொல்லி போட்டு புறாக்கு செங்கல் செங்கல் வந்து என்னது பயன்படும்? கருங்கல் என்னது? செங்கல் ஒழுங்கானது இல்லை, அகலமில் இருக்கும், ஒரு கேட்கலானது உருவாக இருக்கும், இதுக்கு கேட்கலானது உருவாக இருக்காது. இதெல்லாம் சொல்லி கொண்டு போகும். அந்த சிந்தனை பன்முகப்படுத்துற ஆற்றல் உதாரணத்துக்கு கொண்டு சொல்லியிருக்கு. அதே போல கொடுக்கலாம். நீங்க பூக்கள், பூவென்ற என்ன கருவம்? பூ பூவண்டா என்ன? படிப்பிக்கிற விஷயம் சார்ந்த விஷயம் இல்லை. பூவண்டா என்ன? மென்மையான ஒரு பொருள். தாவரங்களில் தாவரங்கள் அத்தனை பூக்கும். அந்த பூக்கள் வந்து பல நிறங்கள் இருக்கும், ஒவ்வொன்றுக்கும் ஒரு நிறங்கள் இருக்கும். சிவப்பா இருக்கும், பச்சையா இருக்கும், மஞ்சளா இருக்கும், நீலமா இருக்கும், எல்லா நிறங்கள்லையும் பூக்கள் இருக்கும். என்ன பச்சை பூக்கள் இருக்கீங்களா? பச்சை பூக்கள் இருக்கீங்களா? ஈரப்பூ ஈரப்பூ இருக்கீங்க. நீல ரோசா இருக்குது, நீல சவரத்தை இருக்குது, பச்சை சவரத்தை இருக்குது. சரியா? என்ன பூவில சொல்ல போதும். பூ வந்து பூவினுடைய நிறத்தை பற்றி சொல்லும். பூ
பூவுக்கு 4 இதழ்கள் இருக்கும் 5 இதழ்கள் இருக்கும்னு சொல்றோம். அந்த பூவுக்கு வந்து அள்ளி உள்ளி என்ற வேறுபாடுகள் இருக்கும். சரிதானே? இந்த அள்ளி இருக்கும், இதுல உள்ளி இருக்கும், இதுல மகரந்த மணிகள் இருக்கும், காம்பு இருக்கும். பல விஷயங்கள் சொல்லி கொண்டு போகும். பூவை பற்றி சொல்லிட்டுட்டா பூவை பற்றி அப்படியே அந்த அந்த ஒரு சொல்லில இருந்தா அப்படி பிரிச்சு கொண்டு போறோம். இப்படி ஒவ்வொரு எண்ணக்கருக்களையும் சிந்தனையை பன்முகப்படுத்த மாற்றணும். சிந்தனையை பன்முகப்படுத்த மாற்றணும். அப்ப ஒரு எண்ணக்கருவை கொடுத்தா அப்படி என்ன செய்ய மாட்டா சொல்லி கொண்டு போ. கிளி குயில் அதை பற்றி சொல்லட்டா சொல்லு. என்ன சொல்லு? குயில் கரவேற்றக்கூடியது, பூ என பூவும், தை மாசி மாதம் கொண்ட பூவும், குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது. இப்படி கரவேற்றங்கள் சொல்லணும். அப்ப அந்த சிந்தனை விரிந்து முன்னேறி செய்வோம். நிறைய ஆற்றுகளை கொண்டு வரக்கூடிய மாதிரி கூட செயற்பாடுகள் அமைகிறது. சரியா? பசுவை பற்றி சொல்லட்டா என்ன சொல்லு? பசு பால் தரும். வேற என்ன சொல்லு? அப்படியே அந்த அதுல சிந்தனையை பன்முகப்படுத்தக்கூடிய ஆற்றல் அந்த பிள்ளைக்கு இருக்கும். அப்படி நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னா இதுல இருக்க தூர சிந்தனை பருவத்தில் காணப்படுகின்ற பொருட்கள், அதாவது தர்க்க ரீதியான சிந்தனையை சிறுக சாத்தியமானதில்லை. செயல்களுடன் பொருளை தொடர்படுத்தும் திறன் அதிகரிக்கும். அதாவது செயற்பாட்டு கூடாம அந்த பொருட்கள்ல நாங்கள் சொல்றோம் செயற்பாடுகள் கூடாதான் செய்யறது. எப்படி இப்ப நீர் அளக்க போறோம். சரிதானே? இப்ப 1 லிட்டர் நீர் அளக்க வேண்டுமா இருந்தால் அளவு சாடி உங்கள்கிட்ட 250 மில்லிலிட்டர் அளவு சாடி இருக்குது, 100 மில்லிலிட்டர் அளவு சாடி இருக்கு. 1 லிட்டர் நீரை அளக்கணும்னா இந்த சாடியால எத்தனை தடவை இந்த பெரிய சாடிக்குள்ள விட வேணும் என்று பிள்ளைங்க கேட்டால் இது செயலோட தொடர்புபடுத்த போகுது. 1 லிட்டர் 1000 மில்லிலிட்டர். இப்போ எத்தனை தடவை விடணும்? இதுல 4 தடவை விடணும், இதுல 10 தடவை விடணும். பொருட்களை செயல்களோட ஒப்பிடணும். அளவு சாடி கூடாதான் நாங்கள் என்ன செய்யலாம்? அளந்து 1 லிட்டர் அளக்கலாம். 1 லிட்டர் அளக்க சொன்னால் இந்த பிள்ளை என்ன செய்ய போகுதுன்னா செயற்பாடு கூடாது. இப்போ 1 லிட்டர் அளவை 250 மில்லிலிட்டர், 1 லிட்டர்ல 250, 4 250 மில்லிலிட்டர் இருக்குது. பிள்ளை என்ன செய்யும்? 100 மில்லிலிட்டர் 10 இருக்குது, 10 தடவை வரும். சின்ன பிள்ளைகளை நீங்க பார்த்துருப்பீங்க, நடத்துற எல்லாம் செய்து பார்த்துருப்பீங்க. அளவு சாடி கொண்டு போய் சிரட்டையை கொண்டு பேணியை தண்ணி அதில் ஊற்றி அதில் எவ்வளோ கொள்ளும், இதில் இருக்கிறத எவ்வளோ கொள்ளும் மட்டும்தான் செய்து பார்த்துருப்பீங்க. அதான் அப்படி இந்த தூரசிந்தனை உட்பட்ட கருவங்களில் இருக்கிற எண்ணக்கருக்களை பற்றி இவங்கள என்ன செய்யணும்? கொடுக்கட்டா. அதே போல நியம சிந்தனை பெறுவதுன்னு வைப்பாங்க. நியம சிந்தனை பெறுவோமா? கருத்து இல்லையோ நியம சிந்தனை பெற வேண்டாம். 12வது ஏன் அது கருத்து இல்லை சிந்திக்கணும். அப்போ ஏதோ ஒரு பருவம் உங்கள்கிட்ட கேட்டு வரும், அதுக்கேற்ற மாதிரி உங்களோட செயல்பாடு திட்டமிடல் இருந்தா சரி. சரியா? ரைட். இவ்வளோ காணும் வியாதியின் கொள்கையை பார்த்துருக்கோம். நான் 3 விஷயம் பார்க்கணும். 3 வினாக்கள் தந்திருக்கேன். வீட்டை போயிட்டு வழியாக செஞ்சு எழுதுங்க. 3 வினாக்களுக்கு ஏற்கனவே இந்த வினாவையும் எழுதுங்க. கீழே எழுதினாலும் சரி தான், கியூட் மாதிரி எழுதி போட்டு தந்தாலும் சரி தான். நான் அதுக்கப்புறம் அதுக்கு உங்களுக்கு பார்த்து கூட இன்டெக்ஷன் அப்புறம் போட்டு தந்தா எழுதி போட்டு வைக்கணும்.